யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். 23ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யோவான் 14:23 எடுத்து வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவரில் என் பிதா அன்பாயிருப்பார், நான் அவனிடத்திலே வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். ஜெபிக்கலாம். கண்ணில் மூடி. அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துறேன். உடைய வார்த்தையை பேசுவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே கர்த்தாவே, என்னை தகுதிப்படுத்துகிற என் தேவனுடைய நாமத்தை சொல்லி இந்த இடத்துல நான் நிற்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்கு நாங்கள் தடையா இருக்கக்கூடாது. அடியனுடைய குடும்பம் ஆண்டவரே தடையா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் அசைவாடுவீராக. கர்த்தருடைய ரத்தம் உடைய பேசுகிற அந்த சக்தி, அந்த வல்லமை காதேஷ் வனாந்தரத்தை அதிர செய்கிறதான அந்த சத்தம் இந்த இடத்துல கேட்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் மூடி மறைத்து பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாக இயேசுவுடைய நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். அதே வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவனின் வசனத்தை கைக்கொள்வான். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், பிதாவினிடத்தில் நீ அன்பா இருக்கிறாயா? உன்னுடைய ஆண்டவரிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஆண்டவரிடத்தில் நீ அன்பா இருந்தால் உலக மக்கள் எல்லாரிடத்திலும் உன்னால அன்பா இருக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நீ அன்பு இல்லை என்று சொன்னால் பாவம் செய்வது. நல்ல கவனிங்க. பாவம் செய்யும் பொழுது நம்மை என்ன செய்கிறது? நம்மை குத்துகிறது, நம்மை ஆளுகை செய்கிறது. இது பாவம் என்று சொல்லி நமக்கு என்ன செய்கிறது? அது ஒரு பெரிய ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வந்து நம்ம என்ன செய்கிறது? வேதனைப்படுத்துகிறது. இந்த பாவம் என்ன செய்கிறது? நம்மை வேதனைப்படுத்துகிறது. ஆனால் வேதனைப்படுத்துவது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு நமக்கு என்ன செய்கிறது? பிரிவினை உண்டாக்குகிறது. உண்மையா இல்லையா? இந்த பாவம் என்ன செய்கிறது? பிரிவினை உண்டாக்குகிறது. ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது அவரிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஆனால் பாவம் செய்யும் பொழுது நமக்கு எல்லாம் இவ்வளவு பிரச்சனை வருது. கவனிச்சீங்களா? பாவம் செய்யும்போது இவ்வளவு பிரச்சனை வருது. ஆனால் ஆண்டவரிடத்தில் அன்பு செய்யும் பொழுது, ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்த நாம் வரும் பொழுது என்ன காரியம் இங்க நடப்பதுகிறது? இல்ல நம்ம அன்பு செலுத்தும் பொழுது ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கிறதா? ஏதாவது ஒரு அடையாளம் தெரியுதா நமக்கு? சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க. ஆண்டவரிடத்தில் நான் அன்பு காட்டுகிறேன், ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? இல்ல நம்ம பிரச்சனையை பாக்குறோமா? இல்லவே இல்லையே. ஆனா பாவத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது அவ்வளவு ஒரு போராட்டங்கள், வேதனைகள் எல்லாமே இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை நேசிக்கும் பொழுது ஒரு காரியமும் கிடையாது. ஆனால் அதை தான் நம்ம என்ன செய்கிறோம்? மறந்து போகிறவர்களா இருக்கிறோம். அப்ப அதனாலதான் வேதம் சொல்லுகிறது பாருங்க. இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் இடத்துல அன்பா இருந்தால் அவன் வசனத்தை கை கொள்ளுவான், அவனின் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் செய்வேன். பிதாவை நேசிக்கும் பொழுது, அவரை அன்பு செலுத்தும் பொழுது அவர் நம் மத்தியிலே வாசம் செய்வார். யாரு வந்து வாசம் செய்கிறார்? பிதாவும் வருகிறார், குமாரன் வருகிறார், பரிசுத்த ஆவியானவர் எல்லாமே என்ன செய்யறாங்க? அப்படியே வந்து நம்ம மத்தியில என்ன செய்வார்? அசைவாடுகிறார். ஏன்னு சொன்னா, நம்ம நேசிக்கிறதுல எல்லாரையும் காட்டிலும் பிதாவை நேசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரு? நம்மை அதிகமா நேசிப்பார். நம்ம அதிகமா நம்மளை நேசிக்கிறான்னு சொன்னா நம்ம வந்து எந்த குறையில போய் நிக்க மாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல அன்பு மட்டும் நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், என்னைக்குமே குறை என்பது கிடையாது. அப்பாவை நேசிக்க தெரியல, அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, முதல்ல உன் கண் முன்னாடி இருக்கிறவன் நீ என்ன செய்ய? நேசி. அப்பதான் உன்னை காணாத தேவனை நேசிக்க முடியும், அன்பு செலுத்த முடியும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பிதாவை நேசிக்கணும், உன் கண் முன்னாடி இருக்கிறவரை நீ என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும். அன்பு செலுத்தாத ஒரு காரியத்துக்குள்ள நம்ம வந்து இந்த உலகத்துல நம்ம எவ்வளவுதான் வேதத்தை படிச்சாலும், எவ்வளவுதான் நம்ம ஜெபித்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா. குறை சொல்லுகிறது, இங்க இருந்து அங்க சொல்றது, அங்க இருந்து இங்க சொல்றது, குறை சொல்லிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது தவிர வேற ஒரு காரியம் நம்முடைய காரியத்தில் இல்ல. இல்லையா? காலம் முழுவதும் நம்மை, அதாவது நம்ம சாப்பாடு கொடுத்து, நம்மளை பேர் வச்சு, நம்மளை தூக்கி சுமந்து அன்பு பாராட்டி இருக்கிற தாய் தகப்பனை தான் நம்ம என்ன செய்வோம்? என்ன செய்வோம்?
குறை சொல்லிட்டு இருப்போம். அவங்களதான் வேதனைப்படுத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய காரியங்களில். இன்னைக்கு தாயுடைய அன்பு எல்லாமே, எல்லாருடைய அன்பு போனாலும் கர்த்தர் நமக்கு மீது என்ன செய்யறாரு? அன்பு செலுத்துறார். அந்த அன்பு கர்த்தர் நம்ம மேல் செலுத்த வேண்டும் என்று சொன்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம அவர்கிட்ட போய் முதல்ல அன்பு செலுத்துறோம். இவங்களுடைய அன்பில போய் உட்கார்ந்தோம்னா அது தோல்வி வரும். அதனாலதான் வேதம் சொல்லும்போது சொல்ற பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகத்துல வாசிக்கும் போது ஒரு அழகான ஒரு வார்த்தையை கவனிக்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். அப்போ ஆண்டவரை நீ நேசிக்கும் பொழுது, பிதாவை நேசிக்கும் பொழுது, அவருடைய வசனங்களை கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்ம கூட வராரு இல்லையா? தேவன் நம்மோடு கூட இணைந்து கொள்கிறார். அதனால வேதம் சொல் யாக்கோபிலே வாசிக்கும் பொழுது, நம்ம வாசிக்கும் பொழுது அந்த பகுதி எடுக்க வேண்டாம். நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் இல்லையா? இல்லைன்னு சொன்னா அவர் என்ன செஞ்சிருவாரு? நம்மளை விட்டுருவார். நீங்க ஆண்டவரை தேடும் பொழுது அவர் உன்னை என்ன செய்வாரு? தேடுவார். என் பிள்ளை என்னை தேடுறா, கருத்தாய் தேடுகிறா, என்னை நேசிக்கிற, எந்த காரியத்தில் என் பிள்ளை குறைவில்லை, நிறைவா இருக்கிறான்னு சொல்லும் பொழுது ஆண்டு. அதனாலதான் அந்த வசனம் சொல்லும் பொழுது வாசிக்கலாம், என்னை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ முதல்ல யாரு உன்னுடைய அன்பை எங்கே கொண்டு போய் வைக்க வேண்டும்? பிதாவின் மீது இல்லையா? குமாரன் மீது. பிதா கொடுத்திருக்கிற அந்த அன்பு தான் பெரிய அன்பு. குமாரனையே என்ன செஞ்சாரு? உலகத்துக்கு கொடுத்தவர் அவர்தான். அப்ப அந்த தேவனை மகிமைப்படுத்த முடியாது, பிதாவை மகிமைப்படுத்த முடியாதபடி நம்ம என்ன செய்யறோம்? இன்னும் நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப ஆண்டவரை நேசிக்க முடியலன்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நம்மளால கை கொள்ள முடியலன்னு சொன்னா, ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய மாட்டாரு? வரவே மாட்டார். ஒரு பாவம் செஞ்சு நம்ம ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி தேவன் கொடுத்திருக்கிற அந்த அன்பில, உண்மையான அன்புல நம்ம இணைஞ்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன வராது? பிரச்சனை வராது. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லும்போது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை நிச்சயமாய் கண்டடைய முடியும். ஆண்டவரை நீ உட்கார்ந்து தேடு, அதிகாலையில தேடுகிறவன் என்னை கண்டடைய. என்னை நேசிக்கிறவன் யார்? என்னை நேசிக்கிறான். இந்த உலகமே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிற அதிகாலை வேளையில இல்லையா? யார் எழுந்து யார் பிதாவேன்னு சொல்லி கூப்பிடுறாங்களோ அவங்களுடைய சத்தம் தான் எக்காலத்தை போல கேட்கும். அல்லேலூயா. நீ நினைச்சுக்காது இந்த காலை வேளையில எந்திரிச்சு அப்படியே தூக்கத்தை கெடுத்து ஆண்டருக்கு அப்படி ஒரு ஆசையா? இல்லையா? இல்லவே இல்லை. ஆண்டவர் அப்படி யாரையும் வருத்தப்படுத்தி அந்த ஆசுவத்தை பார்க்கறது, அந்த மகிழ்ச்சியை பார்க்கிற தேவன் அவர் அல்ல. ஆனா அவர் எதை எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நீ இதை சாப்பிடாதன்னு சொல்லும் போது அது கீழ்ப்படின்னு சொல்லி அதை எதிர்பார்த்தாரு இல்லையா? அதையால் என்னை தேடுன்னு சொன்னா இங்க உண்மையை என்னை தேடுவானான்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை. இதுதான் கர்த்தர் பார்க்கிறார், வேற ஒண்ணுமே ஆண்டவர் பார்க்கறது இல்லை. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயத்தை நம்ம விட்டு விலகிட்டே இருக்கிறோம் இல்லையா? விட்டு விலகிறோம். ஆண்டவரை அன்பு செலுத்த முடியல. ஆண்டவரை அன்பு செலுத்த முடியாத சூழ்நிலை தான் இன்னைக்கு உலக இச்சைகள், பாவங்கள் எல்லாம் நம்மை ஆளுகை செய்கிறது. தேவன் கற்றுக் கொடுத்திருக்க அந்த அன்பு இல்லையா? ஆண்டவர் கொடுத்த அந்த அன்பு, கணவன் மனைவி இல்லையா, பிள்ளைகள், இந்த அன்புக்குள்ளாக இருந்துட்டோம்னா கர்த்தர் என்ன செய்வாரமா? நம்ம அதிகமாக நம்ம நேசிப்பார். இதுதான் முக்கியம். மனைவி பிள்ளைகளை நம்ம நேசித்து, கணவனை நேசித்து, அன்பு செலுத்தி, குடும்பம் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். நீ நல்லா கவனிக்கல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நீ என்ன நினைச்சுக்க, வேற என்னமோ ஒரு வாழ்க்கை என்று சொல்லி இல்ல. கணவன் மனைவி பிள்ளைகளுடைய திட்டத்துல நீ கரெக்டா இருந்துட்டீங்கன்னா ஆண்டவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றிடுவார். வீட்டுக்குள்ள சண்டையா, வாழ்க்கை ஒழுக்கமா இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கைக்குள்ள தேவன் பிரவேசிக்க மாட்டார். ஏன்னு சொல்ல, நீ தேவனை நேசிக்கல. அப்ப ஆண்டவரே நேசிக்கல, உலகத்தில் இருக்கிறவனால என்ன செய்ய முடியாது? நேசிக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், என்னை நேசிக்கிறவரை நான் நேசிக்கிறேன், அதையால் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். உலகால் இட்டு ஆண்டோடத்துல ஒரு நிமிஷம் மேல நீ உட்காந்து ஜெபம் பண்ணி பாரு. அதிகாலையில் எவ்வளவு நேரம் நம்ம பெட்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? எவ்வளவு நேரம் புரண்டு படுகிற தூக்கத்துக்காக விரும்புகிறோம். என்னத்தை விரும்புகிறோம்? தூக்கத்தை விரும்புகிறோம். தூக்கத்தை விரும்பினா தரித்திரம். நான் உண்மையா சொல்றாரு, இந்த 2 மாத காலமாக என்ன செய்யணும், என் வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஏன்னா எல்லா ஜெபம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஒரு காரியத்துல என்னுடைய வாழ்க்கையில சரியான பாதையில இல்ல, எல்லாத்தையும் நான் விட்டு விட்டேன். இன்னைக்கு அதிகாலையில் உட்கார்ந்து, இன்னைக்கு ஆண்டவர் சமுத்திரம், இன்னைக்கு காலையில எந்திரிச்சு உட்கார்ந்த பிறகுதான் ஒரு சின்ன ஒரு துளிர் என்னுடைய வாழ்க்கையில கிடைச்சது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, ஆண்டோட சமூகத்துல விட்டு விலகும் பொழுது
எல்லாருமே எதிரா இருப்பாங்க. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க, எல்லாருமே எதிரா இருப்பாங்க. ஒருத்தர் இல்லாம எல்லாரும் எதிராகவே வந்து நிற்பாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், ஆண்டவரை மட்டும் நீ பிடிச்சுக்க. எல்லாருடைய அன்பு தனிச்சுக்க. உன்னை நேசிக்க மாட்டாங்க. கையில காசு இருக்கா உன்னை நேசிப்பாங்க, பணம் இருக்கா நேசிப்பாங்க, அழகு இருந்தா நேசிப்பாங்க, எல்லாமே இருந்தா நேசிப்பாங்க. ஆனா உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா உன்னை நேசிப்பதற்கு யாருமே வர மாட்டாங்க. உன் வீட்டுல இருக்க உன் குடும்பத்தாரை என்ன செய்வாங்க, உன்னை வெறுத்து ஒதுக்குற ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் மட்டும் சொல்ல, என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிப்பேன். ஆண்டவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கவனிச்சுட்டே இருக்கிறார். நான் இந்த இடத்துல நிக்கும் போது இன்னும் ஆண்டவருக்காக இன்னும் நான் நிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். சரியா? அவ்வளவுதான். இன்னைக்கு நான் சொல்றதுதான் ஒரு காரியம், வேற ஒரு காரியம் இல்லை. இந்த ஊழிய வாழ்க்கையில இனி எந்த ஒரு காரியத்துக்காக, சந்தோஷத்துக்காக இதுவரைக்கும் நான் ஓடுறது இல்லை. சந்தோஷத்தை நான் எதிர்பார்க்கும் போது கூட எனக்கு என்ன கிடைச்சது இல்லை, அந்த சந்தோஷம் கிடைச்சது கிடையாது. ஆனாலும் ஆண்டவரை நான் நேசிக்கும் போது அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு எத்தனையோ பேர் ஓடி வந்து சொல்லுவாங்க, நீங்க மட்டும் இடையில இப்போ வந்து ஒரு அம்மா ஓடி வந்து குடு குடு குடுன்னு ஓடி வந்து இவங்களை விட்டுட்டு காலேஜ் அந்த இதுல கிளாஸ்ல விட்டுட்டு ஓடி வரும்போது ஒரு அம்மா அவங்க பார்த்ததே இல்லை, திடீர்னு ஓடி வந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, ஐயோ பிரதர் பாஸ்டர் பிரைஸ் லார்ட் அப்படின்னா. என்ன யாரு நீங்க? புரியல பிரதர், உங்க பிரேயர்ல வந்துதான் எனக்கு குழந்தையில பல வருஷம் குழந்தை இல்லாம இருந்துச்சு. அங்க வந்து நான் செபித்தேன், என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அடையாளம் சொல்லி அதுக்கப்புறம் சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ஊழியத்தில் ஆண்டவர் அற்புதத்துக்கு குறைவில்லை, அற்புதத்துக்கு குறைவில்லை, அதிசயங்களுக்கு குறைவில்லை, வசனத்துக்கு குறைவில்லை, எல்லாமே இருக்கிறது. ஆனா நம்ம தான் இன்னும் என்ன செய்யணும், வளர வேண்டும், இன்னும் செய்ய வேண்டும், இன்னும் ஆண்டவருக்காக மேன்மையான காரணம். ஆனா சத்துரு என்ன செய்யறான், தூண்டில் போட்டு உட்கார்ந்துட்டே இருக்கிறான். எங்க இந்த பிரேம எங்க பிடிக்கணும்னு சொல்லி எப்படியாவது ஒரு வகையில என்னை பிடிச்சு எங்கேயாவது தள்ளணும்னு சொல்லி உட்கார்ந்து காத்துட்டே இருக்கிறான். ஆனா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, விடவே மாட்டாரு. எந்த ஒரு சூழ்நிலை, எத்தனை ஆயிரம் சத்துருக்கள் பெருகினாலும், ஹல்லேலூயா, எத்தனை ஆயிரம் சத்துருக்கள் எரிச்சல் அடைந்து உட்கார்ந்தாலும் கர்த்தரின் வலது பரிசுத்தத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தவறுக்குள்ள நான் இருந்துட்டேன்னா அடுத்த நிமிஷம் நான் நிக்கவே நினைச்சுக்க கூடாது. தவறுல தான் என் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஆண்டவர் கொடுத்திருக்க இந்த காரியம் ஒன்னே ஒண்ணுதான், அவரை நேசிக்கும் பொழுது அவர் உங்களை நேசிப்பார். இதுதான் நம்ம இங்க கத்துக்கொள்ள போறோம். இன்னைக்கு கத்துக்கொள்ள வாசிக்கலாம். இன்னொரு பகுதியை வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புத்தகத்தை எடுத்து வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த பகுதியை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனா நீங்க இந்த வசனத்தை எல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. தயவு செய்து உங்க வேதத்துல எல்லாம் அண்டர்லைன் பண்ணி 2 நாளாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரமே, என்ன மனுஷனமா, சகல மனுஷர்களே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், வேதம் இதைதான் சொல்கிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீ ஆண்டவரை விட்டுட்டு வேற யாராவது கையை பிடிச்சிட்டு போனா இதுதான் நடக்கும். அல்லேலூயா. இதுல யார் உயிர் கொடுக்கறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியல இல்லையா? 2 ரூபா 10 ரூபா இடையில யாராவது ஒருத்தர் காட்டிட்டாங்கன்னா அவங்க தான் எனக்கு பெருசுன்னு சொல்லி ஓடிடுவாங்க. அப்படி செஞ்சிடாது. ஆண்டோட சமுத்திர தேவன் தான் உனக்கு ஜீவனை கொடுத்தவர் இல்லையா? அவர் தான் உன் பாவத்தை மன்னிச்சவர். அவர் தான் இன்னைக்கு எங்க போனாலும், இப்ப நான் போய் நின்னாலும் கூட சொல்லுவேன், அப்பா என்ன மன்னிச்சவன்னு சொல்ல, எந்த இடத்துல குறையில்லாத கொண்டு போய் என்னை நிறுத்துவார். ஆமென். அவர் தான் சொல்ற பாருங்க, நீங்க சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீராகில் அவர் என்ன செஞ்சிருவாரா, உங்களை விட்டு விடுவார். ஆண்டவரை தேடினா போதும். இந்த உலகத்துல வேற யாரையுமே நீ தேடி ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. நம்ம தேடினாலும் அது கிடைக்காது. நம்ம சந்தோஷம், நமக்கு இப்போ இந்த சந்தோஷம் வேணும்னு அது கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவரிடத்துல போய் இந்த சந்தோஷத்துக்காக எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு பொழுது அவர் நம்ம நிதானமாய் நடத்துவார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில என்னை கொண்டு போய். அல்லேலூயா.
எங்க கலங்கன தண்ணி கிட்ட இல்ல, அமர்ந்த தண்ணீர். அந்த தண்ணீர் அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அழகா ஓடிக்கிட்டு இருக்கும் அடியில பாத்தீங்க. அந்த ஜீவனுள்ள தேவன் நம்முடைய தேவனா இருக்கு. அவர் தான் சொல்றாரு பாருங்க, நீங்கள் அவரை தேடினால் அவர் என்ன செய்வார், உங்களுக்கு காணப்படுவார். நீங்க கர்த்தரோடு இருந்தால் போதும், அவரோடு கூட இருந்தா அவர் எல்லா காரியத்தையும், அவரை விட்டுட்டா நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே ஒரு பகுதியை நான் வாசிக்கும் பொழுது நினைச்சுக்கிறது, அங்க இருந்து இங்க இந்த வார்த்தைகளுக்காக மட்டும்தான் நான் போறேன், மற்ற காரியங்களுக்காக மார்க் 1 35 வசனத்தை வாசிக்கலாம். 35. அவர் அதிகாலையிலே என்னவாமா, எதுக்காக இது சொல்றேன்னா நல்லா கவனிங்க, வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து, அவர் யாரு இல்லையா, கடவுள். அவர் எந்திரிச்சு எதுக்கு அதிகாலையில் எந்திரிக்கணும், அவருக்கு என்ன அவசியம் இருக்கு? அவர் ஜெபிக்கணும்னு ஒரு அவசியமே கிடையாது, அவர் கட்டளையிட்டா போதுமே இல்லையா. காற்றும் கடலும் அதட்டி அப்படியே புயல் வீசுது. ஆனா புயல் வீசும் பொழுது எல்லாரும் வந்து சொல்றாங்க, ஐயரே இயேசு ஐயரே, நாங்கள் என்ன செய்யறோம், மரித்து போறது உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொல்றாரு. ஆண்டவர் எந்திரிச்சு ஒரே நிமிஷம் தான் அதட்டினார். அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, அவர் எழுந்து போய் சொல்லுங்க வாசிக்கலாம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்க ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. அவரை தேடணும்னு சொன்னா நீ ஜெபிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும், நீ ஜெபிக்க வேண்டும். யார் இடத்துல ஜெபிக்கணும், போய் இவர்கிட்ட போய் என்ன கவலை சொன்னாலும் அவர் 2 நிமிஷம் அப்படியே பாப்பாரு. இந்த பிரச்சனை நமக்கு எதுக்கு, இந்த அம்மா கிட்ட போய் சொன்னா அந்த அம்மா கேட்பாங்க, எனக்கு எதுக்கு அந்த பிரச்சனை, அந்த கேட்கிற சொல்ற டைமுக்கு ஆமா ஆமான்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம இருதயத்துல இறங்கி ஆளுக்கு செய்யறவங்க யாராவது இருப்பாங்களா? யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் விட்டுட்டு ஓடிடுவாங்க. அதனாலதான் இந்த ஆண்டவர் பாருங்க, அவர் அதிகாலையில இருட்டோடு எழுந்து அவர் எங்க போறாரு பாருங்க, வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்க ஜெபம் பண்ணினார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியம், அவர் சர்வ வல்லமுள்ள சர்வத்தை உண்டாக்கினவர். அவர் எந்திரிச்சு ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவர் எந்திரிச்சு அதிகாலையில வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் உட்கார்ந்து ஜெபிக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்ணோம் இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? எத்தனை பேருடைய குடும்ப வாழ்க்கை ஜெபம், குடும்ப ஜெபம் எத்தனை வீட்டுல நடக்குது இல்லையா? இதெல்லாம் நடக்கல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டு நமக்குள்ள சேருவார்? சேர மாட்டார், கை விட்டுருவார். அப்ப நம்ம எந்த ஒரு காரியத்துக்கு எதிர்பார்த்து நின்னா அது காரியம் சக்சஸ்ஃபுல் ஆகாது. எல்லாம் தோல்வி, எல்லாமே தோல்வி 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 ஆயிடும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்லும்போது அதிகாலையிலே அவர் என்ன செய்யறாரு, இருட்டோடு எழுந்து எங்க போனாரு தெரியுமா? 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு எல்லாம் போகவே கிடையாது, வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியா போறார். நம்ம ஆளுங்க சொல்லுங்க பாருங்க, ஒரு மழை அப்படியே லைட்டா அடிச்சுச்சுன்னா அவ்வளவுதான், ஐயோ அங்க ஒரு காட்டெருமை வந்துருச்சு, கரடி வந்துருச்சு, புலி வந்துருச்சு, சிங்கம் வந்துருச்சு. ஏன் அவருக்கு ஒண்ணுமே வரலையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தைரியமா அதிகாலையில் இருட்டோடு எழுந்துச்சு போறார். 12 சுவிசரை கூப்பிட்டு அவர் துணைக்கு கூட்டிட்டு போக கிடையாது. நல்லா கவனிங்க. ஆமென். நம்ம கதவு வீட்டுல பூட்டி இருக்கிற கதவுல இருக்குது, அங்க நின்று நம்மளால என்ன செய்ய முடியல, அதிகபட்சம் 5 நிமிஷத்துக்கு மேல நம்மளால என்ன செய்ய முடியல, ஜெபிக்க முடியல. ஆனா நல்ல அரட்டை அடிக்க சொல்லுங்க, நல்லா நம்ம என்ன செய்வோம், நல்ல அரட்டை அடிப்போம். வேண்டாத காரியங்கள்ல போய் விழுந்து மாட்டி ஒரு வார்த்தை, பேசாத வார்த்தைகளை பேசுறேன்னு சொல்லி ஆன்னு சொல்லி இருப்போம். நம்ம அவன் ஐயெல்லாம் சேர்த்தி போட்டு என்ன செய்வான், நம்மள முடிச்சு கட்டி இருப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, நீ எதுக்காக இது சொல்றேன்னா, நீ ஜெபிக்க வேண்டும். நீ இந்த ஆண்டு கூட சேருன்னு சொன்னா நீ அதிகமா அவரு கூட பேசு. அவர் என்ன சொல்லி தராரு கவனிக்கணும். உன் குடும்பத்தை எப்படி நடத்த சொல்ற நீ கவனிக்கணும். கர்த்தருக்கு பிரியமானவனுக்கு தான் ரகசியத்தை கர்த்தர் சொல்லி கொடுப்பார். ஹல்லேலூயா. யாருக்கு பிரியமா இருக்கிறோமோ, யார் பிரியமா ஆண்டவரிடத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் ரகசியத்தை சொல்லி தருவார். வேற யாருக்கு சொல்லி தர மாட்டார். வேதத்துடைய துணுக்குகள் எப்போ வரும்னு சொன்னா, நீ ஆண்டவருடைய வார்த்தைகளை காத்திருக்கும் பொழுது, அவருடைய பாதப்படியில் இருக்கும் பொழுதுதான் இதெல்லாம் சொல்லி தருவார். இல்லன்னா என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லி தர. அப்போ ஆண்டவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து அவர் புறப்பட்டு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். எங்கே போய் ஃபர்ஸ்ட் ஜெபம் பாருங்க, வனாந்தரமான ஜெபம். வாசிக்கலாம் 2 லூக்கா 22ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். 22:11 எடுத்து வாசிக்கலாம். 22:11 சாரி 22:41
வாசிங்க. அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் எங்க எச்சமேனை தோட்டத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. எங்க இப்போ வனாந்தரமான இடத்துக்கு போய் அங்க உட்கார்ந்தாரு. இப்போ என்ன செய்யறாரு பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் இல்லையா? அவருடைய நெற்றியுடைய வேர்வையெல்லாம் என்னவாகிறது, ரத்தமாய் மாறுகிறது. எல்லா சீசன்ல உட்கார்ந்து கல்லறை தூரத்துல போய் அவர் உட்கார்ந்து என்ன செய்யறாரு, ஜெபிக்க கூடியவரா இருக்க. எல்லாருக்கிட்டே கேட்கிறார், 1 மணி நேரம் விழிச்சிருந்து ஜெபிக்க மாட்டீங்களான்னு சொல்லி ஆண்டவர் கெஞ்சின ஒரு இடம் எங்கன்னு சொன்னா கெச்சமேனை தோட்டத்துலதான். ஹல்லேலூயா. வரி போடுறவன் வந்து கேட்கிறான், வரி கட்டிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்றாரு, நீ போய் ஒரு மீன் ஒரு தூண்டல போடு, அங்க ஒரு வலையை போட்டு அங்க என்ன செய்யும், ஒரு மீன் கிடைக்கும். அந்த மீனோட வயிற்றுல வாயை தர, அதுக்குள்ள என்ன செய்யும், காசு இருக்கும். அந்த காசை எடுத்து என்ன செஞ்சிரு, வரி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2 நிமிஷத்துல ஆண்டவர் வேலையை முடிச்சிட்டாரு இல்லையா? அதிகாரம் உடையவர் அவரு. ஆனால் இந்த ஜெபம் என்று சொல்லும்போது மட்டும் பாருங்க, வனாந்தரத்துல போய் உட்காராரு இல்லையா? கெச்சமேனை தோட்டத்தில் அவர் கடைசி வாழ்க்கை முடிவதற்கு முன் வரைக்கும் அவர் என்ன செய்யறாரு, முழங்கால் படிக்கிறார். கெச்சமேனை தோட்ட கல்லறையின் தூரத்துல போய் உட்கார்ந்து அப்படியே ஜெபம் பண்றாரு. அவருடைய நெத்தி வேர்வை எல்லாம் என்ன செய்யறாரு, ரத்தமாய் மாறி கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் என்ன செய்யறாரு, அவருடைய ரத்தம் எல்லாம் வேர்வையாய் மாறினது. ஹல்லேலூயா. ஆனா அவர் சொந்த ரத்தத்துல இருந்து ஒண்ணுமே விழுந்து போகல. ஏன்னா சிலுவைக்கு போற வரைக்கும் அந்த ரத்தம் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல கல்லறை தூரத்துல போய் ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறார். இன்னைக்கு நம்மளால எத்தனை பேரோட ஜெபம், நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? வாசிங்க, அதை வாசிங்க. பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயில் என்ன சித்தத்தைப்படி இல்ல, உங்களுடைய சித்தத்தைப்படி ஆக்கணும் என்று ஜெபம் பண்ணினார். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், எல்லாம் ஆண்டவருக்கு கட்டளை மட்டும்தான். செஞ்சு முடிச்சு இப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடும், ஆண்டவரே மிரட்டி என்ன செஞ்சு, நம்ம என்ன செஞ்சோம்னு பார்த்தா ஒண்ணுமே செய்ய கிடையாது. ஏதாவது செஞ்சிருக்கிறோமா ஆண்டவருக்கு? மிஞ்சி மீறினா என்ன செய்வோம், இங்க இருந்து ஒரு வண்டி எடுத்துட்டு இல்லையா, ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு என்ன செய்வோம், ஒரு பஸ் ஏறி போய் சர்ச்சில் போய் உட்காருவோம். மிஞ்சி மீறினா ஒரு 50 ரூபாய், ஒரு அதிகபட்சம் ஒரு 100 ரூபாய் இல்லையா, இதை கொடுத்துட்டு நம்ம வருவோம். இவ்வளவுதான் செய்வோம். ஆனா ஆண்டவர் என்னென்ன செஞ்சிருக்கான்னு திரும்பி பாரு. அப்படியே வாழ்க்கையில அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது அவருடைய கிருபை. நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. இன்னைக்கு நாங்க நிக்கிறேன்னு சொன்னா அவருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம கிருபையை கொடுத்து நடத்துகிறார். ஆனா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனே இயேசு கிறிஸ்துவே போய் என்ன செய்யறார், பிதாவிடத்துல வேண்டும் பொழுது, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் நீங்கும்படி நாம் இடத்துல வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்றார். ஆனா நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவே முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளால என்ன செய்ய முடியல, ஜெபம்னா மட்டும்தான் முடியல. கசக்குது, ரொம்ப கசக்குது. எல்லா காலத்துல பாருங்க, பிசாசு யாராவது அல்லேலூயான்னு சொல்லிட்டா கோவம் வருது, ஸ்தோத்திரம்னு சொன்னா கோவம் வருது, ஏதாவது பாட்டு பாடிட்டா கோவம் வருது, ஏதாவது ஒரு காரியம் நடக்கும்போது பயங்கரமா கோவம் வருது. உண்மையா பிராக்டிகலா இருக்கீங்களா இல்லையா, நடக்குதா இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை கவனிக்கும் பொழுது அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே அவருடைய திட்டமே அதுதான். ஆண்டு ஏசியாவிற்கு 6 நிமிஷத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு சொல்லிட்டாரு, ஒரு மரியாதை இருப்பாங்க, எப்படி பிறப்பாரு, இயேசு கிறிஸ்து பிறப்பாரு, எதுக்காக பிறப்பாரு, ரத்தம் சிந்துவதற்காக இல்லையா, அவருடைய தழும்புலாய் குணம் எல்லாத்தையும் சொன்னவர் அவருதான். எல்லாமே இவருக்கு தெரியும். இவரும் தேவ ஆலயத்துல போய் ஏசியாவின் புத்தகத்தை தான் அதிகமா வாசித்தார். அவ இவரை பத்தி தெரியுமா தெரியாதா? ஆனா அவரே சொல்ற, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் என்னை ஆண்டவரே சுத்தமாக்குங்க, உங்களுக்கு சித்தமானால் ஆண்டவரே இதை நடத்துங்க, இல்லைன்னா இருந்து காப்பாத்துங்க. இதுதான் ஆகிலும் உங்களுடைய சித்தத்தை படிதான் அவர் கேட்கிறார். அவர் அவ்வளவு அழகான ஒரு ஜெபத்தை கர்த்தர் ஏறெடுக்கிறார் பாருங்க. அதிலே வாசிக்கும் போது பாருங்க, எபிரேயர் புத்தகத்தை 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். இன்னொரு ஜெபத்தை குறித்து நான் பேசுறேன். எபிரேயர் 5:7 எடுத்து வாசிக்கலாம். அவர் மாம்சத்தில் இருந்த 301 பக்கத்துல இருக்கு பாருங்க, 301. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்டில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு. எப்படியாமா இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து ஒரு முணுமுணுக்கிறது, அப்படியே கண்ணு மூடிட்டு அப்படியே அது மேல வீட்டுக்கு மேல கூட தாண்டாது, அதுக்கு மேல தாண்டினா மேகத்தினால மூடிடுவார். ஜெபம் போகவே போகாது.
ஹalleluya. பக்கத்துல இருக்கவங்க கூட இவன் யாரு கிறிஸ்துவனான்னு கூட தெரியாது. ஒரு பாட்டு கூட இருக்காது, ஒரு ஜெபம் இருக்காது, ஒரு கைத்தட்டி கூட நம்ம என்ன செய்யறது இல்ல, பாடுறது இல்ல. நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்கிறேன், எத்தனையோ யூடியூப் நீங்க எடுத்து ஓபன் பண்ணி பாருங்க, நீங்க போடுங்க மந்திரவாதிகள் சொல்லி நீ போட்டு பாரு, எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி பாட்டு பாரு. எத்தனையோ மந்திரவாதி இருக்கிறாங்க. நான் திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? அவன் மந்திரம் செய்ய போன இடத்துல எல்லாம் அந்த அசுத்த ஆவி அனுப்பும் போதெல்லாம் தோத்துட்டு திருப்பி திருப்பி வருது. ஏன்னு சொல்லும்போது அவங்க வீட்டுக்குள்ள எப்போதும் ஜெபம் நடந்துகிட்டு இருக்கு, எப்போதும் துதிச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்போதும் பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள சாத்தான்னு சொல்றது, என்னால அந்த வீட்டுக்குள்ள போக முடியாது. ஆனால் இங்கே சொல்லும்போது ஒரு சத்தமாய் வாசிங்க, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. ஹalleluya. எந்த சூழ்நிலை நம்ம எப்படி கண்ணீரோடு இல்லையா? இந்த வசனத்தோட என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம ஜெபம் பண்ணிருப்போமா? இல்ல வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை நடக்கும் பாருங்க. எல்லாம் பக்கத்து வீட்டு அக்காவை பாப்பாங்க, ஆண்டியை பாப்பாங்க, மேரிமாவை பாப்பாங்க இல்லையா? எலிசபெத் ராணி எல்லாத்தையும் போய் பார்த்து பேசிட்டு வந்துருவாங்க. ஆனா கர்த்தர்கிட்ட பேச மாட்டாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நீ ஆண்டவர்கிட்ட போய் நின்னு பாரு, அவரு நடத்துவாரு பாருங்க. என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மலையை போல ஒரு பிரச்சனை இருக்கும், நம்மளுடைய காரியம் பார்க்கும்போது அப்படியே திகைத்து போய் நிப்போம், இது முடியுமா முடியாதான்னு சொல்லி. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா காலையில அப்படியே பனியை போல அப்படியே மாத்திருப்பாங்க. ஒண்ணுமே தெரியாது, 1000 பேர் விரோதமா வந்து நிப்பாங்க. அதனால சங்கீதக்காரன் அழகா சொல்லுவாங்க, பக்கத்தில் 1000 பல வலது கொடுத்து 16 பேர் விழுந்தால் அது அணுகாது. ஆண்டவர் சொல்லும் பொழுது அப்ப ஆண்டவர் அவர் சொல்றாரு, இந்த ஜெபம் இருக்குதா, இந்த ஜெபம் அவர் சொல்றீங்க பாருங்க, மரணத்தின் ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி. எதுல இருந்தாமா? மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமுள்ள தேவன், சாதாரணமான ஆண்டவர் அல்ல. நீ யாரிடத்துல போய் ஜெபிக்கிறாய் என்று சொல்லி நீ கவனிக்க வேண்டிய இந்த வசனத்தை நீ நல்லா கவனி. இந்த வசனத்தை மார்க் பண்ணி வை. அவர் சொல்றா பாரு, எங்க இருந்தாமா? வாசிங்க. தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து. அப்போ நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டு இருக்குது? இன்னைக்கு என்ன ஜெபம் நம்ம ஜெபம் பண்றோம் இல்லையா? என்ன ஜெபம்? யாராவது ஒண்ணு செய்யலன்னு சொன்னு, யாராவது ஒண்ணு கடன் வாங்கி நம்ம கொடுக்கலன்னா எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லிடுவாங்க இல்லையா? இவன் எனக்கு காசு தரணும், இந்த அம்மா என்ன ஏமாத்திட்டாங்க, இவங்க என்ன ஏமாத்திட்டாங்க, அவங்க என்ன துரோகம் செஞ்சுட்டாங்க. நீ கடவுளை உனக்கு தண்டிக்கிறவர் அவர் இருக்கிறார் இல்லையா? உனக்கு உதவி செய்யறவர் ஒருத்தர் இருக்கிறார். அதை விட்டுட்டு நீ கடவுள்கிட்ட சொல்லாம நீ போய் நியாயம் திருப்பதற்கு நீ போய் நிக்காத, நீ தோத்துருவேன் இல்லையா? நீ தோத்துருவேன். ஒரே ஒரு வார்த்தை, தாசியில ஆண்டவர்கிட்ட போய் பேசணும்னு அவசியமே கிடையாது. அவர் கேட்க கூட அவர் செவிகளை மந்தமாகவும் இல்லை, கொடுக்க கூட கை கொடுகி போகவும் கிடையாது இல்லையா? அவர் கேட்கிற தேவன், பேசுகிற தேவன். நீ கல்லு மண்ணுகிட்ட போய் நின்று உன்னை ஆண்டவருக்கு ஜீவனை கொடுக்கிற தேவனிடத்துல பேசுறோம் இல்லையா? தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்கக்கூடிய ஜீவனுள்ள தேவனிடத்துல போய் நம்ம ஜெபிக்கிறோம். அப்ப சொல்லு, என்ன குறை இருந்தாலும் நீ அப்பா கிட்ட போய் பேசு. மனுஷங்கிட்ட பேசுறது நீ ஸ்டாப் பண்ணு. ஹல்லேலூயா. மனுஷங்கிட்ட பேசு ஸ்டாப். உன்னுடைய இருதயம் அவன் இருதயம் சேரவே சேராது. உன்னுடைய இருதயம் சாத்தானுடைய இருதயம் மட்டும்தான் சேருமே தவிர பிதாவுடைய இருதயம் உன்னுடைய இருதயம் சேரவே சேராது. இதை ஒத்துக்கொள்ளணும். நம்ம எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் ஆண்டுடைய இருதயம் ஒத்துருச்சுன்னா என்னமோ செஞ்சிருப்போம், என்னென்னமோ காரியங்களை செஞ்சிருப்போம். ஆனா ஒரு துளி அளவிலும் அவருக்கு நமக்கும் சம்மதமே இல்லை. அவருக்கு நமக்கு சம்மதம் இல்லைன்னு தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் அவர் சொல்ற, எந்த வல்லமையோடு கூட நம்ம ஜெபிக்கிறோம்னு சொல்லி நமக்கு தெரியல. வசனம் ஏகப்பட்டது இருக்குது பாருங்க. மத்தேயு 26 எடுங்க. மத்தேயு 26 39 எடுத்து வாசிங்க. மத்தேயு 26 39 வாசிங்க. அப்பொழுது இயேசு என்னவாமா? அவர்களை நோக்கி என்னவாமா? மெய்ப்பனை வெட்டுவேன், சிதறிக்கப்படும் எழுதியிருக்கிறபடி. என்ன 39மா? 39 சற்று அப்புறம் போய் மத்தேயு 26:39 வாசிங்க வாசிங்க. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து. இயேசு கிறிஸ்து பாருங்க, கல்லறி தூரத்துல போறாரு, வனாந்தரத்துல போய் நிக்கிறாரு இல்லையா? மரணத்திலிருந்து ரட்சிக்க கூட எப்படி நீ ஜெபிக்கணும், கண்ணீரோடு எப்படி வியாகுலத்தோடு நீ ஜெபிக்கணும் சொல்றாரு. இப்ப இங்க சொல்றாரு பாருங்க, எங்க போய் நிக்கிறாராமா? சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து.
இன்னைக்கு எங்க போய் விழுகிறோம்? நமக்கு சொல்லவே முடியாத இடத்துல எல்லாம் போய் விழுகிறார் இல்லையா? கழுத்துல 2 கலர் தொங்கிருச்சுன்னா அங்க போய் என்ன செஞ்சிருவாங்க? விழுந்துருவாங்க. கொஞ்சம் பெரிய அதிகாரி வந்துட்டாங்கன்னா அங்க போய் விழுந்துருவாங்க. அவங்க கிட்ட ஏதாச்சும் பரிதாபத்தை காட்டி பிச்சை எடுக்கிறது இல்லையா? இது தேவையில்லை. ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா, நீ எங்க போய் நிக்கணுமா? ஆண்டவரத்துல போய் நீ நில்லு. அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன செய்யறாருமா? தேவனுடைய குமாரனாகிய இயேசு அப்படியே பிதாவுக்கு முன்பாக என்ன செய்யறாரு? அவரே முகம் குப்புற விழுந்து, நல்லா கவனிக்கணும், வசனத்தை கவனிக்கணும். அவர் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஜெபம் பண்ணினார். எப்படி ஜெபம் பண்ற பாருங்க, முழங்கும் அப்படியே முகம் குப்புற விழுந்து, எப்படி குப்புற விழுந்து அப்படியே கீழே தலையெல்லாம் மூஞ்சி போய் காலு கீழே போய் நின்னுட்டு இருக்கு. தரையில முகம் தரையில இருக்குது. குப்புறன்னு அப்படிதானே? குப்புறன்னா என்னது? ஒருவேளை நான் தப்பா சொல்லிட்டேன், சரிதானே? அப்ப ஆண்டவர் பாருங்க, அப்படி ஒரு ஜெபத்தை கர்த்தர் ஏறெடுக்கிறார். நம்ம 2 நிமிஷம் ஒரு மூளை, ஒரு 2 நிமிஷம் நின்னே ஜெபம் பண்றதுக்கு நம்மளால முடியும். மூங்குப்புற விழுந்து இனி எங்க ஜெபம் பண்ணி நெத்தியில இருக்கிற வேர்வையெல்லாம் என்னைக்கு ரத்தமாய் மாறி என்னைக்கு ஆண்டோடத்துல போய் நம்ம அழுந்து ஜெபம் பண்ண போறோம் இல்லையா? ஏன்னு சொன்னா, இன்னைக்கு சாயந்தரத்து நியூஸ்ல பார்க்கும்பொழுது பார்த்தேன், காசாவில பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் தவிக்கிறாங்களாம். பெற்றோர்கள் தவிக்கிறாங்க. வேதனோட கையெல்லாம் சூப்பி போய் தூண்டு ஆகி அப்படியே அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியல. தண்ணிக்காக எவ்வளவு தூரம் போய் அந்த தண்ணியை சுமந்து கொண்டு வர்றாங்க. அவ்வளவு ஆகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. என்னது? ஆகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க. பிள்ளைகள் அப்படியே செச்சல அங்கங்க போட்டு கிடக்குது. குழந்தைங்களை சூம்பி போய் அப்படியே கண்ணெல்லாம் உள்ள போய் ஒருவேளை சோத்துக்காக அந்த இடத்துல ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. அத்தனை பேர், அல்லேலூயா, அத்தனை பேருக்கு. ஆனா கர்த்தர் இங்க பாருங்க, கண்மணியை போல நம்ம என்ன செய்யணுங்க? அசிங்கமா நாத்தம் எடுத்தா கூட அவர் சட்டைகளை கொடுத்து கர்த்தர் என்ன செய்வார்? சத்துருக்கு முன்பாக நம்மை வெட்கப்படுத்தாதபடி நம்மை தூக்கி நிறுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. 3 வேளை சாப்பாடு நினைச்சா இப்ப போன கறி மீன் எடுத்துட்டு வந்து சாப்பிட முடியும். உண்மையா இல்லையா? உண்மையில எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்வோம்? அந்த குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க, நீங்க நியூஸ் எடுத்து போட்டு பாருங்க, காசான் போட்டு பாருங்க, யூடியூப்ல போட்டு பாருங்க. அத்தனை பேர் சோத்துக்கலாமா அப்படியே கண்ணீர் வடிச்ச தாயத்தை கூட என்ன செய்வதற்கு அறியாமல் இருக்கிறோம். பெற்ற குழந்தைகள் கண் முன்பாக மரித்து போகிறதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நானும் நீயும் இன்னைக்கு அழகா உட்கார்ந்து ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தான் சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்கிறோம், நம்ம தான் தூக்கி வீசுறோம். கொடுத்திருக்கிற ஆகாரத்தை எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி இல்லாம நம்ம மனம் போன போக்குல நம்ம இருந்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு கூட போய் போட்டு பாருங்க, நியூஸ்ல போட்டு பாருங்க, ஓடிட்டே இருக்கு. நியூஸ் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. போய் பாருங்க, இந்த குழந்தைங்களுடைய பிஞ்சு காரியத்தை நீங்க பார்க்கவே. வாசிக்கலாம், இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். லூக்கா 22:44 வாசிக்கலாம். ஏற்கனவே வாசித்த பகுதி தான் நினைக்கிறேன். வாசிக்கலாம் 22:44 வாசிக்கலாம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். இப்படி என்ன ஜெபம் பண்றாரு? அவர் மிகவும் வியாகுலப்பட்டு, ஒரு ஜெபம், ஒரு காரியம் நடக்குதுன்னு சொன்னா அவர் வியாகுலப்படுறாரு. அந்த வியாகுலப்பட்டு வியாகுலத்தோட ஒரு ஜெபம். என் வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, ஐயோ ஆண்டவரே, என் கணவனுக்கு என் மனைவிக்கு சரியில்லை, ஆண்டே என் பிள்ளைகள் சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை, எதுவுமே சரி, என் இருதயம் அன்றைய குழம்பி இருக்கிற வேதனையோட என் ஆத்துமா வியாகுலப்படுகிறது. நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல ஆண்டவரே, சதா காலமும் என்னுடைய வாழ்க்கையில போராட்டமா இருக்குது, என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டோட சமூகத்துல போய் வியாகுலத்தோடு நம்மளால நிக்க முடியல. அல்லேலூயா. எங்கேயோ போய் புலம்புகிறோமே தவிர, ஆனா தேவ சமூகத்துல போய் நம்மளால நிக்கவே முடியல. அதனாலதான் அவர் சொல்ல பாருங்க, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேறு ரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடிந்து எழுந்து தம்முடைய சீசரத்திலே வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கூடாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். ஒரு சோதனை வருது, வேதனை வருது, கலக்கம் வருது, போராட்டம் வருது, என்ன செய்யணும்? ஜெபம். சிம்பிள் தாட், வெறுமே பெரிய காரியம் ஒண்ணு இல்ல. ஒருவேளை சோத்தை கட் பண்ணு, அவமானமே வராது.
நிந்தனை வராது. நாளை நாள் செவத்துக்குள்ளதான் இது முடியும். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன் வீட்டுக்குள்ள வருவார், இருப்பார். நீ கூப்பிடும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நிற்பார். ஹல்லேலூயா. உன் அரைக்கதவை தாழும் பொழுது அவர் நிற்பார். அவர் சொல்லுவார், உன்னுடைய ஒருவேளை சோத்தை கட் பண்ணிட்டு அப்பா கிட்ட உட்கார்ந்து நீ ஜெபம் பண்ணும்போது அவர் என்ன செய்வாரு? ஆண்டவர் கேட்கிற தேவன் தான். ஹல்லேலூயா. கேட்காம விட்டுட்டு ஓடுகிற தேவன் அல்லவே. அப்படின்னு சொன்னா இந்த கெச்சமேனி தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி விட்டுட்டு ஓடி இருப்பாரு. ஹல்லேலூயா. சீசர்களாக திருச்சி ஓடுனாங்க, இயேசுவும் ஒரு பக்கம் ஓடி இருப்பாரு. ஆனா அவர் ஓடுகிற தேவன் அல்ல, பாதியில விட்டுட்டு ஓடுகிற தேவன் அல்ல. அவர் என்ன செய்வார்? மரண பரிய வந்த வரைக்கும் அவர் தம்மை தாழ்த்தினார். மரண பரிந்த வரைக்கும் அவர் என்ன செஞ்சாரு? தாழ்த்தினார். சிலுவையினுடைய மரண பரிந்த வரைக்கும் விட்டுட்டு ஓட மாட்டார். நீ போ, அங்க இங்க சொல்ற டைமுக்கு நீ ஆண்டோட சமுத்திரம் ஒரு 2 நிமிஷம் கதவை சாத்து. டாடி உங்களுக்கு கேட்கும், நான் ஜெபிக்கிறேன், என் காரியத்தை கேளுங்க. நீ அங்க காலில் வந்து அங்க வந்து அழுது அங்க சாதிச்சு காட்டு. இல்லையா? வேற எங்கேயுமே காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்பாவோட சமூகத்துல நீ உட்கார்ந்து கண்ணீர் அடிச்சு நீ காட்டிப்பாரு. அப்பா ஏங்குவார், குழம்பி போயிடுவார், பைத்தியம் முடிச்சிடும் ஆண்டவருக்கு. அவர் சொல்லுவார், ஐயோ என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை, என் பிள்ளைக்கு என்ன போராட்டம், என்ன வேதனை என்று சொல்லி. நீ ஒருவேளை சாப்பிடாம இருக்கலாம், உன் பிள்ளைக்காக, உன் குடும்பத்துக்காக நீயே இவ்வளவு காரியங்கள் செய்யும்போது உன்னை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவன் உன் குடும்பத்தை குறித்து, உன்னை குறித்து கரிசனையோடு கூட கர்த்தர் காரியங்கள் வாய்ப்பு செய்கிற தேவனா இருக்கா. அப்ப இந்த ஆண்டுடைய ஜெபம் வியாகுலத்தோடு இருக்கும் என்று சொன்னா, இந்த இயேசுவை பின்பற்றுகிற நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? ஒரு வியாகுலம் இல்லையா? யாருக்கிட்ட இனிமேல் வாய் திறக்க கூடாது. உன்னுடைய காது ஆண்டவருக்கு மட்டும்தான் இருக்குது. நீ சொல்லக்கூடிய வார்த்தை எங்க போய் சொல்லணும்னா ஆண்டவருடைய காதுல மட்டும்தான் நீ சொல்லணுமே தவிர வேற எங்கேயும் போய் சொல்லலாம். அல்லேலூயா. எங்கே போய் நீ சொன்னீன்னா உன்னுடைய வாழ்க்கையில ஜெயம் கிடைக்காது, வெற்றி என்பது இல்லை, தோல்வி மட்டும்தான். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, என்னை நேசிக்கிறவரை நான் நேசிப்பேன். அதனாலதான் ஜெபிக்க சொல்றாரு. அவர்கிட்ட நீ ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் காரியத்தை வாய்க்க செய்கிற தேவனா இருக்க. வாசிக்கலாம் எசேக்கியேலின் புத்தகம் 22:30 எடுத்து வாசிக்கலாம். சீக்கிரமா வாசிக்கணும், நிறைய வசனத்தை கொடுப்பேன், இல்லைன்னா முடிச்சுப்பேன். எசேக்கியேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு என்ன செய்யணுமாமா? சும்மா சொல்றது அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு வாசிங்கம்மா. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒரு மனுஷனையும் காணேன், ஒருவனையும் காணேன். அல்லேலூயா. தேசத்திலே நடந்து வருகிற பிரச்சனைகள் இல்லையா, குழப்பங்கள், வேதனைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நடக்கக்கூடாத காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. ஆனா திறப்பில நின்று ஜெபிக்கக்கூடிய ஒருத்தரையும் காணும். அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், இந்த வார ஞாயிற்றுக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர். எத்தனை பேர் வர போறீங்க? ஓகே, 1 2 3 4 அப்ப சண்டே வச்சிடலாமா? ஓகே, சூப்பர். 9:30 வச்சிடலாமா? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? உபவாசம் எனக்கு இல்ல, எனக்கு உபவாசம் இல்ல. உன் வீட்டுக்கு உபவாசம், உன் தேசத்துக்கு உபவாசம், நீ வாழ்கிற பகுதிக்கு உபவாசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாங்க, வரலாம். கரெக்டா 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஆண்டவர் சொன்னதுனால தான் நான் கேட்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. நீ சபையில அங்க போய் உட்கார்ந்துட்டு உன்னால என்ன செய்ய முடியாது? உபவாசம் இருக்க முடியும். அவங்க சொல்றது கேட்டு நீ இது பண்ணு. இங்க வந்து ஆண்டு சமத்துல இருக்கணும். ஒரு தடவை வந்து இங்க உட்கார்ந்து பாருங்க. உபவாசம் என்று சொன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஒரே ஒரு நாள் வந்து நீங்க உட்காரு, இங்க இருந்து வெளியே போக மாட்டேன். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், அந்த வசனத்தை வாசிங்கம்மா. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனை காணும், ஒருத்தனும் இல்லை. தேசத்தை அழிக்காதபடி. அல்லேலூயா. இன்னைக்கு காசா தேசம் ஒரு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் நின்று இருக்குது இல்லையா? ரஷ்யா, உக்ரைன் இன்னும் நடந்துகிட்டே இருக்குது. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமா அத்தனை பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்குது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? தேசத்துக்காக எழுந்து நம்மளால நிக்கவே முடியல. சபைகள் மட்டும்தான் நின்றுட்டு இருக்கு. சபையில இருக்கிற நம்ம என்ன செய்யல? ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு பாஸ்டிங் பிரேயர் சொல்லுவாங்க, ஒரு 2 பேர், ஒரு 3 பேரோ, மிஞ்சி மீனா ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா பயங்கரமா இருப்பாங்க. எங்க சபையில பாத்தீங்கன்னா எலெக்ஷன் சொன்னா கூட்டமான கூட்டம் நிரம்பி வழியுது.
ஹalleluya. எங்க இருந்து வராங்கன்னு தெரியல, யார் எவருமே தெரியாது, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், திறப்பிலே நீ தேசத்தை அழிக்காதபடி, ஹalleluya, உன் வீட்டை அழிக்காதபடி, உன் கணவனை அழிக்காதபடி, உன் மனைவியை அழிக்காதபடி, உன் பிள்ளைகளை அழிக்காதபடி கர்த்தாவே நீ சொல்லு. தேவனே, நான் திறப்பிலே நான் நிற்க போகிறேன் ஆண்டவரே, இதை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய ஆசை அந்தஸ்து எல்லாத்தையும் நான் விடுறேன். எத்தனை பேருனால உபவாசம்னால கொஞ்சம் கசப்பு தான். ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் மட்டன் எல்லாம் எடுத்து செஞ்சு, இன்னும் பிள்ளைங்க வேற பசியோடு போ, ஒரு நாள் தான் சாப்பிடுறது. அந்த நாள் பார்த்து இவர் என்ன செய்யறாரு, நம்மள உயிரை எடுக்கிறாரு. அன்னைக்குதான் வாசிக்க வைக்கணுமா, வேற நாள் வைக்க மாட்டீங்களா? குடியரசு தின விழா அந்த மாதிரி இல்ல இல்லையா? ஆகஸ்ட் 15 நமக்கு லீவ் இருக்கும், அப்படியே உட்காந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், அப்படியே பிள்ளைங்க பூஜா ஹாலிடேஸ் வேற வருது, அன்னைக்கு மாத்திக்கலாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது லாபம் இல்லை. கிரயத்தை நீ செலுத்த வேண்டும். என்ன செலுத்த வேண்டும்? கிரயத்தை செலுத்த வேண்டும். லாபமானதை நஷ்டமாய் செலவணும். ஞாயிற்றுக்கிழமை 1000 ரூபாய் வருமானம் வருது, நான் என்ன செய்வேன், அதை கர்த்தருக்கு நான் கொடுக்குறேன், இங்க வந்து நான் உட்கார்றேன். அதுதான் உபவாசம் இல்லையா? அதை விட்டுட்டு லீவு நாள்ல வந்து உட்கார்றது உபவாசம் கிடையாது. திறப்புல யாருக்கு நிக்கணும்னு ஆசை? உலகத்துல எத்தனையோ பேர் அழிஞ்சிட்டு இருக்காங்க, தேசம் அழிவை காண்டு கொண்டு இருக்கிறது, எத்தனையோ பாவங்கள் பெருகிட்டு இருக்கிறது இல்லையா? ஆமாவா இல்லையா? யார் நிக்க போறீங்க? அது மட்டும் சொல்லாதீங்க. வந்த உடனே நம்ம வீட்டுக்கு அற்புதம் நடந்துச்சுன்னா, எல்லாம் நடந்துச்சுன்னா ஓகே, போதும், நம்ம கிளம்பி எழுந்திரிச்சு போலாம் இல்லையா? எதுக்கு சும்மா உட்காந்து, என் வேலைக்கு நான் வந்தேன், என் வேலை முடிஞ்சிச்சு இல்லையா? என் மனைவி என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதுன்னு சொன்னீங்கன்னா அது பிரச்சனை. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாதான் அது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், இன்னொரு பகுதியை வாசிக்கலாம். ஆதியாகமம் 28 வாசிக்கலாம். ஒரு வசனத்தை நான் கொடுக்கிறேன், சீக்கிரமா எடுத்தீங்கன்னா சீக்கிரம் நிறைய வசனத்தை கொடுப்பேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 28:13 வாசிக்கலாம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நானும் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும், என்ன சொன்னாரு? நானும் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், ஈசாக்கின் தேவனுமாய் கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன் என்றார். அடுத்தது வாசிங்க. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார், இதை நான் அறிந்தேன் என்றார். தேசத்துக்காக நீ நிக்கும் பொழுது, உன் வீட்டுக்காக நிக்கும் பொழுது, உன் இனத்துக்காக நீ நிக்கும் பொழுது, அங்கே ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கா. நீ எந்த வீட்டுல நீ உட்கார்ந்து ஜெபிக்கிறியோ அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். அதனால 17 வாசி முடிச்சுங்க. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, நீ உண்மையா உட்கார்ந்து ஜெபம் பண்ண பயங்கரமா பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா உன்னால ஜீவனோடு வாழ முடியாது. அவர் சொல்ற இந்த ஸ்தலம் பயங்கரமா இருக்குது, இது தேவனுடைய வீடு இல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொன்னார். அல்லேலூயா. இது வானத்தின் வாசல். அதனாலதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, திறப்புல நீ உட்கார்ந்து நீ ஜெபம் பண்ணினா நீ உனக்கு உன்னுடைய தேசத்தை ஆசீர்வதிப்பாரு. உன் போக்கு வரக்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, நீ எங்க இருந்தாலும் சரி பரம்பி அப்படி பெருகுவாய். அல்லேலூயா. நீ போகிற இடமெல்லாம் கர்த்தரோடு கூட வருவாய். கர்த்தர் சொன்னதை செய்யும் வரைக்கும் உன்னை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. வேற எந்த ஆண்டவரும் இது சொன்னதே கிடையாது, வேற எந்த தெய்வமும் சொன்னதே கிடையாது. ஏதாவது கேட்கும், ஏதாவது கேட்டாதான் கொடுக்கும். அல்லேலூயா. ஏதாவது கொடுத்தாதான் அது உனக்கு கொடுக்கும். ஆனா நம்ம ஆண்டவர் எதுவுமே சொன்னதை செய்யும் வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த ஸ்தலம், இந்த இடம் தேவனுடைய வீடா இருக்கு. நீ எங்க உட்கார்ந்து நீ முழங்கால் படி போடுறியோ அது தேவனுடைய வீடு. அல்லேலூயா. இதை மறக்க கூடாது. எங்க உட்கார்ந்த நீ உட்கார்ந்து முட்டிகள் போட்டுனா அந்த இடம் பரிசுத்தமான இடம். அல்லேலூயா. அது பரிசுத்தமான இடம். அந்த இடத்துல நீ உட்கார்ந்து ஜெபிக்கும் போது அது தேவனுடைய வீடாக மாறி போகிறது. அல்லேலூயா. அதனால யாக்கோபு சொல்றான், இது தேவனுடைய வீடு இல்லாமல் பயங்கரமா இருக்குது அந்த இடம். அவன் ஜெபிக்கும் பொழுது எப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்திருப்பான். ஆண்டவர் கூட பேசிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவர் கூட பேசுன்னு சொன்னா நீ முழங்கால் படி. அவர் சொன்னதை செய்யும் வரைக்கும் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்ன வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, நீ உனக்கு 4 பகுதி இருக்குது இல்லையா? 4 8ஆவும் பிரிக்கலாம் இல்லையா? ஆமாவா இல்லையா?
அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறது காத்திருக்கிறான். ஆனா நீ ஜெபிக்க வேண்டும். நீ ஜெபித்தா உன் தேசத்துக்கு அவன் வாழ்க்கைக்காக நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிற. எடுக்கலாமா போதுமா என்ன வேணுமா? சரி எடுக்கலாம். ஓகே, 1 சாமுவேல் புத்தகம் 1:18 எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது என்றார். என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்கம்மா சத்தமா. அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமா இருந்ததில்லை. அதற்கு என்ன சொல்ற? எங்க போய் நின்னா? எங்க போய் நின்னா? யாரு நின்னது? அண்ணாள். குழந்தை இல்ல இல்லையா? அதுக்கப்புறம் தேவ சமூகத்துல போய் அவ ஜெபித்த உடனே, ஜெபித்ததுக்கு அப்புறம் அவ என்ன செய்யவே இல்லை? துக்கமா இருந்தது. நீ அப்பா கிட்ட போய் நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்க, உன் காரியத்தை சொல்லி விண்ணப்பத்தை பெட்டிஷன் அங்க போட்டுட்டு வந்துட்டேன்னா அதுக்கு நிச்சயமா பதில் கிடைக்கும். ஹல்லேலூயா. நிச்சயமா பதில் கிடைக்கும். அதனாலதான் அவ சொல்றா. அதுக்கப்புறம் அவ துக்கமாவே இருந்தது இல்ல. நீ என்ன தெரியுமா செய்வ? ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவ, பக்கத்து வீட்லயும் சொல்லுவ, எதிர் வீட்லயும் சொல்லுவ, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவ, பாஸ்டர்கிட்டயும் சொல்லுவ, பாஸ்டர்மாக்கிட்டையும் சொல்லுவ, விசுவாசிக்கிட்டையும் சொல்லுவ, விசுவாசிக்கிட்டையும் சொல்லிடுவ, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில வந்தா ஆண்டவர் செய்வாரா? செய்வாரா? முதலாவது ஃபர்ஸ்ட் எங்க போகணுமோ அங்கதான் போகணும். ஃபர்ஸ்ட் போற இடத்துல தான் நீ ஃபர்ஸ்ட் வரணும்னு விரும்பினா அவரை தேடு இல்லையா? செகண்ட் வரணும், தேர்ட் வரணும்னா நீ வேற எங்கேயாச்சும் போய் தேடு. ஆனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள், அப்பொழுது எல்லாமே கூட கொடுக்கப்படும் சொன்னா முதல்ல அப்பாவை தேடு. அவர்கிட்ட போய் சொன்னா போறீங்க. அண்ணால் போய் உட்கார்ந்தா ஏழி பாக்குறாரு. என்னம்மா குடிச்சிட்டு வந்து பேசிட்டு இருக்கிறியா? பிணத்திக்கிட்டே இருக்கிற? அப்போ சொல்றாரு, நான் கிளேசம் உள்ள ஸ்திரீ, மன கிளேசத்தினாலே பேசுறேன், எனக்கு குழந்தை இல்லை இல்லையா? என் கண்ணுடைய மனைவி என்ன செய்யற? என்ன பயங்கரமா டார்ச்சர் பண்றான், என்ன அவ்வளவு கஷ்டப்படுத்துறான். நான் எங்க போய் சொல்ல? இத்தனை ஆண்டுகள் ஆச்சு, எனக்கு ஒரு குழந்தை இல்லை, வேற ஒண்ணுமே நான் கேட்கல, குழந்தை தான் கேட்கிறேன். ஆனா ஆண்டவர் சமூகத்துல போய், தேவ சமூகத்துல அவ போய் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை வாசிங்கம்மா இன்னொரு தடவை. அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமா இருக்கவில்லை. அடுத்த வசனம் வாசி முடிச்சு. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவரை நினைத்தருளினார். கரங்களை தட்டி முடியாத காரியத்தை முடிக்கிற தேவன். அவர் எங்க போனா தெரியுமா? தேவ சமூகத்துல போய் இனி நான் துக்கமா இருக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபத்தை பண்ணிட்டு விண்ணப்பத்தை தூக்கி வீசிட்டு வெளியே வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவரை நினைத்தருளினார். உன்னை நினைப்பாரு ஆண்டவர், உன் வீட்டை நினைப்பா, உன் பிள்ளைங்க, நீ என்ன நினைக்க தாறுமாறா இருக்கிற உன் பிள்ளைங்க இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சரிப்படுத்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நீ எங்க விண்ணப்பத்தை வைக்கணும்? அப்பா கிட்ட சொல்லு, அப்பா கிட்ட கேளு, என்ன செய்யணும் டாடி, நான் என்ன பேசுறேன், என்ன செய்யணும். இதை கேட்டீங்கன்னா கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். பூவோட சேர்ந்தா நாறு மடக்கு. துன்மார்க்கருடைய ஆலோசனையில புருஷன் வந்து சொல்லுவான், அங்க கூட போக கூடாது, இவங்க கூட போக கூடாதுன்னு சொன்னா அப்பதான் என்ன செய்வாங்க? மீறி செய்வாங்க. நான் அதைதான் செய்வேன் அப்படின்னா, அப்ப துன்மார்க்கருடைய ஆலோசனை நீ போனீங்க, நான் என்ன பண்ண முடியும்? நான் என்னுடைய சொந்த வசனத்தை நான் பேசுறேன், என்னுடைய சொந்த வசனத்தை நான் பேசுறேன். அப்ப எது எதற்காக சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஆலோசனை டக்குன்னு உள்ள வரும். இது செய்யக்கூடாதுன்னு வீட்டுக்காரர் சொல்லிட்டாருன்னா அது செய்யக்கூடாது. சாரால் கேட்கிற, ஆண்டவரே, அந்த காலத்துல எல்லாம் ஆண்டவருக்கு கூப்பிட்டு பாரு, பலர் கணவனே ஆண்டவர்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இப்பெல்லாம் என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? அதை சொல்லி நான் நேரத்தை வீணடிக்க நான் விரும்பல. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். 1 5 வரைக்கும் வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம். சோர்ந்து போகாமல்
சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தான். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா இதுதான். நம்ம ஹைலைட் அது பண்றது இல்லை இல்லையா? மூஞ்சில நம்ம என்ன செஞ்சிருவோம், கொஞ்சம் அழுக்கா இருந்துச்சுன்னா அதை எப்படியாச்சும் ஃபேஷியல் பண்ணி என்ன செஞ்சிருவோம், அதை அப்படியே பவுடர் கீட்டு நல்லா போட்டுக்கிட்டு அதை அப்படியே மேட்ச் பண்ணி நின்றோம். ஆனா ஆண்டவர் இங்க சொல்ற காரியம், ஒரு கெட்ட காரியம் என்னன்னு சொன்னா இந்த காரியம் தான். வாசிங்கம்மா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். என்ன சொல்றாரு? நம்ம சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவருக்கு ஒரு ஊமை சொன்னார். போதும், இதுக்கு மேல இருக்க ஊமையெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பண்ணணுமா வேண்டாமா? சொல்லுமா? சரி வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கே பயப்படாத, கடவுளுக்கே பயப்படாத ஒரு மனுஷன். வாசிங்க. மனுஷனை மதியாதவனும் அந்த பட்டணத்தில் ஒரு விதவி இருந்தால் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். ஒரு அம்மா, விதவை அம்மா இருக்காங்க, அந்த ஊருக்குள்ள இருக்காங்க இல்ல, அங்க ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்தான் பெரிய கெத்து காமிச்சிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. எல்லாம் போய் சொன்னாலும் என்ன சொன்னாலும் முடியறது இல்ல. ஆனா இந்த விதவை போய் மெதுவா சொல்றாங்க, இந்த காரியத்தை முடிச்சு கொடுங்க. யாருக்கிட்டையும் போய் உதவி கேட்கல. அந்த அம்மா அவர்கிட்டயே தான் போகுது. எப்படியாவது எனக்கு செஞ்சு கொடுங்க. அப்புறம் அவரே யோசனை பண்றாரு. இந்த அம்மா வந்து கேட்கும் போது நம்ம ரொம்ப அழுத்திட்டு இருக்க கூடாது. அதனால என்ன செஞ்சிடலாம், இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிடலாம். அப்போ உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷனே சோர்ந்து போகாதபடி அவன் என்ன செய்யறான், ஒரு காரியத்தை நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்கிற ஆண்டவர் இல்லையா? நீ சோர்ந்து போகாத, ஒரு காரியத்தை நீ ஜெயமாய் முடிக்கணும்னு சொன்னா அந்த காரியத்துக்காக நீ முழங்கால் படிட்டு அதை முடிக்கிற வரைக்கும் அப்பா கிட்ட கேட்டு, டேடி உங்களுக்கு காது கேட்கும் இல்லையா? உங்களுக்கு கொடுக்க முடியும், செய்ய முடியும், ஆண்டவரால செய்ய முடியும். அப்ப சோர்ந்து போகாதபடி நம்ம என்ன செய்யணும்? ஒரு அம்மா, விதவை அம்மா போய் அவங்க கிட்ட போய் டெய்லி போய் என்ன செய்யலாம், தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கா. இது முன்னால முடியும், நீங்க செஞ்சு கொடுங்க அவ்வளவு கேட்கிறான். ஆனா நம்ம என்ன செய்வோம், 2 நிமிஷம் ஆதி எனக்கு முதல்ல தெரியும் இல்லையா, கர்த்தர் செய்ய மாட்டாங்க நல்லது, நீ எதுக்கு அப்புறம் அங்க போய் உட்கார்ந்து இல்லையா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 சின்ன பிள்ளைங்க சொல்லியிருக்கேன், நிறைய டைம் சொல்லியிருக்கேன். 2 குழந்தைங்க 2 பேரும் விளையாண்டு இருந்தாங்க. அப்ப நடுவுல ஒரு ரோட்டுக்கு நடுவுல ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த கோயில் என்ன செய்யணும், எப்படியாவது இடிஞ்சிடணும், நிறைய பேருக்கு தொந்தரவா இருக்குது, இடிஞ்சிடணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஜெபம் பண்ணிட்டு வந்து வெளிச்சத்துக்கு ஜன்னல்ல பார்ப்பாங்க, அந்த கோயில் அங்கே தரும். கூட இருக்கிற பொண்ணு சொல்லுவான், அது எனக்கு முதலே தெரியாது, அங்கதான் இருக்கும் இல்லையா, எனக்கு முதலே தெரியாது, அங்கதான் இருக்கும் அப்படின்னு. ஆனா இந்த கூட இருக்க பொண்ணு சொல்லிச்சு, இல்ல அது என்னைக்குதான் ஒரு நாள் இடி. ஒரு நாள் திடீர்னு ஹைவேஸ்ல வந்தாங்க, இது ரொம்ப மக்களுக்கு தொந்தரவா இருக்கு, என்ன செய்ய, தூக்கிட்டாங்க. அப்போ ஜெபம் கேட்கணும்னு சொன்னா டெய்லி உட்காருங்க, ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபித்து பிடிக்கணும். அம்மா எப்படி பிள்ளைங்க பிடிவாத பிடிக்குது இல்லையா? இந்த 100 ரூபாய் வேணும்னு சொன்னா விட்டுருவானா? இந்த காசு வேணும்னு விட்டுருவாங்களா? விட மாட்டேன். எப்படியாச்சும் என்ன செய்யறோம், இந்த காசு எனக்கு வேணும்னு சொன்னா பிடிவாதம் தான். அப்ப இதுக்கெல்லாம் நம்ம செய்யறோம், எல்லாமே செஞ்சு கொடுக்கிறோம். அப்ப ஆண்டவரிடத்துல போய் உன்னுடைய குடும்பத்துக்காக, உன்னுடைய தேசத்துக்காக, உன் கணவனுக்காக, உன் மனைவிக்காக, உன் பிள்ளைக்காக நீ ஏன் பிடிவாதம் பிடிக்கல, சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற? எதுக்காக உன்னுடைய சோர்வை காட்டுற? யாருக்கிட்ட உன்னுடைய சோர்வை காட்டுகிற? வாசிக்கலாம், சீக்கிரமாய் வாசிக்கலாம். அதுல மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 15:22 வாசிக்கலாம். நிறைய வசனங்கள் இருக்குது, தயவு செஞ்சு வாசிக்கலாம். மத்தேயு 15:22 வாசிக்கலாம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று என்ன சொல்றாரு? பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவருக்கு என்ன சொன்னா, ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. எத்தனை வாசிக்கிறீங்க சொல்லுங்க? மத்தேயு 15:22 வாசிங்க. வாசிங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே,
எனக்கு இறங்கும். என்ன சொல்றா அந்த அம்மா? இறங்கும். ஆண்டவரே எனக்கு இறங்குங்கன்னு சொல்றது. போன உடனே என்ன செய்யுது? குடிமையை பிடிச்சது இல்லையா? யாருடைய குடிமை பிடிச்சிருது? ஆண்டுடைய குடிமை பிடிச்சா வேலைக்கு ஆகுமா? அந்த அம்மா கேட்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே, இறங்க ஆண்டவரே. எல்லா வியாதிகளும் போய் நின்று கேட்டாங்க, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானா என்ன சுத்தமா? என்னுடைய சித்தத்தை படிக்கல ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை படி எனக்கு செஞ்சு கொடுங்க டாடி அப்படின்னு எல்லாம் கேட்கிறாங்க. பெரிய பெரிய கொடிய வியாதி இருக்கிறவங்க எல்லாம் அவங்களே தாழ்மைப்பட்டு போய் உட்காந்துக்கிறாங்க. உனக்கு ஒரு வியாதி கொடுக்கல, ஆனா நீ எப்படி இருந்திருக்கணும்? இயேசு கிறிஸ்து குப்புற விழுந்திருக்கிறார் இல்லையா? கல்லறை தூரத்துல போய் உட்கார்ந்து நெத்தி வேர்களை சிந்தி உட்கார்ந்து அழுது கூப்பாடு போட்டு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குது? வாசிங்க, அடுத்த வாசிக்குமா? என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறார். இயேசுவே என் மகளை சுத்தப்படுத்துங்க, என் மகனை குணப்படுத்துங்க, உங்களாலதான் முடியும், உங்களாலதான் முடியும். பின்னாடி வந்துகிட்டே இயேசு எங்க போறாரோ அங்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா இயேசு பாருங்க எங்கேயுமே போல, உன் வீட்டுலதான் இருக்க. ஆனா நீ தான் எங்க போயிட்டு இருக்கிற? நீ தான் வெளியே விட்டுட்டு போயிட்டு இருக்க. அவர் இருக்கிற இடத்துலதான் அவர் அங்கேயே தான் இருக்கிறார். ஆமாவா இல்லையா? யாக்கோபு எங்க போய் ஜெபம் பண்ணாரு? இஸ்ரவேல்ல போயிருக்கிற தேவனுடைய தேவாலயத்துல போய் ஜெபம் பண்ணாரு இல்லையா? அவர் இருந்த இடத்துல ஜெபம் பண்ணாரு. இது தேவனுடைய வீடா இருக்குன்னு சொல்லி பயந்து நடுங்கினார். பயங்கரமா இருக்கு இந்த இடம் சொல்லி. ஆனா இந்த ஸ்ரீ பாருங்க, தன்னுடைய மகள் பிசாசுகளை பிடிச்சிருக்கிறா, எப்படியாச்சும் ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி விடவே இல்லை, பின்னாடியே போயிட்டு இருக்கிறான். சீசர்லாம் சொல்றாங்க, நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கு. ஏன் ஆண்டவர் இறக்கம் இல்லையா? ஆண்டவர் கொஞ்சம் வெயிட் தான் பண்ணுவாரு இல்லையா? இவ வருவாளா வரமாட்டாளா? அற்புதம் செஞ்சா என்ன செய்வா? அற்புதம் செஞ்சா எத்தனை நாள் வருவா, எத்தனை நாள் ஓடி போவா, எல்லாம் தெரியும். ஆண்டவருக்கு தெரியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. கொடுத்தா இவ என்ன செய்வா, கொடுக்கலன்னா என்ன செய்வா, எல்லாமே தெரியும் ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு தெரியாது. அதனாலதான் அவர் சொல்றார். வாசிக்கலாம், சீக்கிரமா வாசிக்கலாம். இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளை இஸ்ரவேல் வீட்டாளர்களுக்கு மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். தன்னுடைய மகள், தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு உயிர் இல்லையா, பிசாசின் பிடியில அகப்பட்டு இருக்குது. அவன் சொல்றான், ஓடி வந்து சீசலா சொல்றான், அவளை ஏதாவது சொல்லி அனுப்பிச்சு விடுங்களேன். இல்ல இல்ல, அவ வந்து நிக்கிறான், எனக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு விடுதலைன்னா உங்ககிட்ட தான் கிடைக்கும். அந்த கானான் ஸ்திரீக்கு ஒரு காரியத்தை தெரிஞ்சிருக்குதுன்னு சொன்னா, இந்த இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா விடுதலை கிடைக்குன்னு சொல்லி அந்த அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த அம்மாக்கு தெரியலையா? ஹல்லேலூயா. இந்த அம்மாக்கு தெரியலையே, இங்க இருக்கிற இஸ்ரமாக்கு தெரியலையே, இங்க இருக்கிற மேரிமாக்கு தெரியலையே இல்லையா? இதுதான் ஈஸியா இருக்கு, இந்த பேரு தான் ஈஸியா இருக்குது இல்லையா? வேற பேர்லாம் சொல்ல முடியல, இதுதான் ஈஸியான பேரு. அதனால யார் என்ன சொன்னாலும் சரி. அப்ப இவங்க எல்லாம் போய் கேட்கிறாங்க இல்லையா? இந்த அம்மா போய் ஆண்டோட பின்னாடி ஓடி 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 போய் கேட்கிறாங்க, ஆண்டவரே எவ்வளவு அழகா இந்த அம்மா சொல்றாங்க பாருங்க. வாசிங்க, அதே வசனத்தை வாசிங்க. அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து இல்ல 25 வாசிங்க. அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டால், அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போடுறது நல்லதல்ல என்றால், அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். வாசிங்க. ஆகிலும் நாய்க்குட்டின்னு சொல்றான் அவன் இல்லையா? நாம என்ன சொல்லிடுவோமா? எங்கேயாச்சும் போய் நாய்க்கு சொன்ன நாய்க்குட்டி அப்படின்னா அடுத்த வாரம் கட்டு. அந்த ஐயரு அந்த ஆளு என்ன செய்யறான் பாரு, எவ்வளவு திமிரு, என்ன நாய்க்குட்டின்றா இல்லையா? ஆமாவா இல்லையா? என்ன கோபம் வருது தெரியும் நம்ம ஆளுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு இங்க இருந்தீங்க வெளியே போனதான் தெரியும் எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு பிரச்சனை வரும்னு. அப்போ சொல்றாரு நாய்க்குட்டிகள் இல்லையா? எவ்வளவு தாழ்மை பாருங்க அந்த அம்மாக்கு பாருங்க. எப்படியாச்சும் என் பிள்ளை விடுதலை அடைஞ்சிரும், எப்படி பின்தொடர்ந்து ஓடுகிறாங்க. சீசர்லாம் சொல்றாங்க அனுப்பிச்சிருங்க. ஆனா ஆண்டவர் ஒரு பாடம் எடுக்கிறாரு பாருங்க இல்லையா? நான் யாருக்காக வந்தேன், உனக்காக நான் வரல. அப்போ சொல்றாங்க பாருங்க, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆகிலும் நாய்க்குட்டிகள் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால், போது முட்டா பாருங்க ஒரு அடி அடி ஷாட். ஏசப்பாக்கே குட்டுதான் ஒரு அடி. மேல இருந்து கிடைக்கிறது கொஞ்சம் கிடைச்சிச்சுனாலே போதும், நான் உயிர் வாழ்ந்துடும். ஹல்லேலூயா. நீ எலும்பு சாப்பிட்ட எலும்பு நீ வச்சே கூட நான் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துடும்.
பெரிய கொடிய பஞ்செல்லாம் வரப்போகுது. என்னதை சாப்பிட்டு நம்ம பிழைக்க போறோமோ தெரியல இல்லையா? வாய்க்கு ருசியா சாப்பிட்டு பழையாச்சு. இந்த மரம் தோல் பட்டத்தான் இருக்குது. இதை எப்படி அரைச்சி குடிச்சு புல்லுதான் இருக்குது. புல்லு கூட வட்டி போயிருக்கு நினைக்கிறேன். மழை இல்லைன்னா என்னத்தை சாப்பிட்டு நம்ம வாழ போறோம்னு தெரியல. ஆமென், ஆமென். அப்ப இங்க சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அழகா அந்த அம்மா சொல்ற. இது எல்லாத்தையும் நம்ம கேட்டு இருக்கிறோம். ஆனா மேஜில இருந்து கீழே விழுகிற அந்த துணிக்கைகளை பொறுக்கி கொள்ளுமே நாய்க்குட்டிகள் இல்லையா? அந்த நாய்க்குட்டிக்கு அந்த சாப்பாடு போகுது. அப்ப கொஞ்சம் கிடைச்சா கூட எனக்கு போகுது. அப்ப ஆண்டவரிடத்துல இருந்து ஒரு வார்த்தை கிடைச்சா போகுது. ஒத்த வார்த்தை கிடைச்சா மொத்த பிரச்சனை போயிருக்கு ஆண்டவர் சொல்ல. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர். அப்ப ஜெபம் என்றது ஆண்டவரிடத்துல பிடிவாதமா இருந்து ஜெபிக்க வேண்டும். ஒரு காரியத்தை விட்டுட்டு ஓடி இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து செஞ்சாரா செய்யலையா? செஞ்சாலும் இவர்தான் என்னுடைய ஆண்டவர், செய்யலனாலும் இவர்தான் என்னுடைய ஆண்டவர், இவர்தான் என்னுடைய தேவன், நான் எடுத்துட்டேன் என்னுடைய குல தெய்வம் இவர்தான், இவரை விட்டுட்டு நான் போக மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு நம்ம கேட்கலாம், நீங்க உங்க வேதத்தை தான் நான் படிச்சேன், நீங்க சொன்ன வசனத்தை நான் விசுவாசிச்சேன், நீங்க தான் செய்யணும், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு, முடிச்ச வேலை. அப்போ ஆண்டவர் சொல்லும்போது பாருங்க, அடுத்த வசனம் என்ன சொல்றா பாருங்க. இவ்வளவு பேசின பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் பெருசுமா. நாய்க்குட்டிகளுக்குன்னு சொல்லிட்டேன், நாய்க்குட்டின்னு சொன்னேன், நாய்க்குட்டிக்கு போடுறது மேல இருந்து கீழே விழுகிறது எனக்கு கிடைச்சா போதுன்னு சொன்னேன். எல்லாத்தையும் கவனிக்கிறார் ஏசப்பா. இப்ப என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? இவர் என்ன செஞ்சாரு, என்ன ஊமை இப்ப சொல்லிட்டு இருக்காரு உங்களுக்கு புரிஞ்சுதா? சில வேளையில இப்படிதான் செய்வார் ஆண்டவர். எடுத்து வந்த உடனே உனக்கு அற்புதம் செஞ்சிட மாட்டாரு. உன்னை 4 கேள்வி கேட்டு இந்த பிரச்சனைகளை சொல்லி எல்லாம் கேட்ட பிறகுதான் அவர் காரியத்தை செஞ்சு கொடுப்பார். அல்லேலூயா. உடனே நீ அவசரப்பட்டு முந்திரி கொட்ட மாதிரி போய் கண்ணிலேயே ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் என்னை பெத்த, நான் சாகுறேன் இல்லையா, எல்லாத்தையும் சொல்லிட்டு நாம என்ன செஞ்சிடக்கூடாது, ஆண்டவரை விட்டுட்டு ஓடிடக்கூடாது. வாசிங்க வாசிக்கிறமா. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது. அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஒரு செகண்ட் தான் விசுவாசத்தை காட்டு. நீ ஆண்டோட சமூகத்துல போய் விசுவாசத்தை காட்டு, விடமாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, என் வார்த்தை, என் குடும்ப பிரச்சனை, என்ன காரியம் இருந்தாலும் என் செவுத்தை விட்டு வெளியே போகாது. அப்பா காதல மட்டும்தான் நான் சொல்லுவேனே தவிர வேற யார் இடத்துல போய் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. என் பிள்ளை சாகிறதுக்கு கடந்தாலும் சரி, இயேசுக்கு பின்னாடி தான் நான் நிற்பேன். நீ அவருக்கு பின்னாடி நின்னு பாரு, உன் விசுவாசம் தெரியுது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். அல்லேலூயா. என்ன விரும்புகிற அது செஞ்சு கொடுப்பாரு. ஆனா நீ எங்க போக வேண்டும்? நீ அவரிடத்தில் அவரை தேடுவின் என்றும். என்னது? அவரை தேடின, கர்த்தரை தேடினால் அவர் உங்களோடு கூட வருவார். அவரை விட்டுட்டினா இந்த ஜெபம் எதுவுமே கேட்காது. அல்லேலூயா. நீ முகக்குப்புற விழுந்தாலும் சரி, கல்லெறிந்து போனாலும் சரி, எருசலேம் தேவாலயத்துல போய் நின்னாலும் சரி, ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவரை தேட வேண்டும். அவரை தேடினால்தான் கர்த்தர் காரியங்களை வாக்கி சொல்லுவார். வாசிக்கலாமா? வாசிக்கலாமா? லூக்கா 18 எடுத்து வாசிங்கமா. லூக்கா 18 6 7 எடுத்து வாசிங்க. ஒரு 3 வசனம் இருக்கு. 8 மணி ஆகல, தயவு செஞ்சு வாசிங்க. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி என்ன சொல்றாரு பாருங்க. பின்னும் வாசிங்கமா. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவதாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாளோ. அந்த விதவை போய் என்ன செஞ்சா, அந்த நியாயாதிபதி கிட்ட அலட்டிக்கிட்டே இருக்கா, எப்படியே செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்க. அவரே செஞ்சு கொடுத்தார். அப்போ உன்னுடைய ஆண்டவர்கிட்ட போய் நீ போய் கேட்கும் பொழுது அவர் செய்வாரா? அலட்டிக்குவாரா ஆண்டவர்? இல்லையா? சர்வத்தை உண்டாக்குறவர்கிட்ட அலட்டிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இல்லையா? எல்லாம் 6 நாள் செஞ்சு முடிச்சு சும்மா 7ஆவது நாள் அப்படியே சும்மா ஜெயின் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருதான் சொன்னார் இந்த வார்த்தையை சொல்லும்போது பாருங்க, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாக. இரவும் பகலும் நீ கூப்பிட்டு பாரு. ஹல்லேலூயா. இரவும் பகலும் கூப்பிட்டு பாரு. தூக்கம் முடிச்சிருச்சா ஒண்ணுமே கவலைப்படாது. ஆண்டவர் சொல்ற, தாவீது சொல்ற, உன் படுக்கையில் எல்லாம் அவரை நீ நினைச்சுக்க. இல்லையா? ஆண்டவர் நினைச்சிட்டே இரு. படுக்கையில எல்லாம் நீ அவர் கூட பேசிட்டே இரு. ஆண்டவருக்கு தெரியும். படுக்கையில பேசிட்டு இருந்தா எப்படா அவருக்கு தெரியும்?
அவர்தான் மெமரி கார்டு உள்ள வச்சிருக்கிறாரு இல்லையா? போனுக்குள்ள ஒரு மெமரி கார்டு இருக்கு என்று சொன்னா, போனுக்கு ஒரு ஜிபி இருக்குன்னு சொன்னா இல்லையா? உன் இருதயத்துக்கு ஆண்டவர் ஒரு ஜிபி வச்சிருப்பாரா? வச்சிருப்பாங்க, கண்டிப்பா வச்சிருப்பாரு. உன் இருதயத்துடைய காரியங்கள். அதனால இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு சீக்கிரத்தை அவர்களுக்கு நியாயம் செய்வார். இல்ல இது வந்து வாசிங்க. அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவதாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையாக இருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லி பக்கத்துல என்ன போட்டிருக்குது? ஏன் போட்டாரு? கேள்வி உங்கள்ட்ட கேட்கிறார். முடியுமா முடியாதா? நிச்சயமா செய்து கொடுக்கும். இரவும் பகலும் தம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்வாராமா? நிச்சயமா செஞ்சு கொடுப்பார். கைவிடுகிற தேவன் அல்ல உன்னுடைய தேவன். நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கிற தேவன், அன்பு செலுத்துகிற தேவன். நீ என்ன காரியம் வேணாலும் சரி, வேற யார் இடத்துல நீ போகாத, எங்கேயுமே நீ தேவை. உன் வாழ்க்கை இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துக்க. என் மரணம் பறிந்து வரைக்கும் செத்தாலும் என் ஜீவன் போனாலும் நான் யார் இடத்துல போய் என் காரியத்தை கொடுத்து, என் வீட்டை கொடுத்தோ, என் கணவனை கொடுத்தோ, என் பிள்ளைகளை கொடுத்தோ நான் பேச மாட்டேன். ஆண்டவரிடத்துல மட்டும்தான் நான் பேசுவேன். நீ சொல்லி பாரு, ஆண்டவர் காது கொடுத்து கேட்பாரு. அல்லேலூயா. நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் கைவிடுவாரா? கைவிடுகிற தேவன் அல்ல. வாசிக்கலாம். 2 வசனத்தை வாசிக்கலாம். டைம் இருந்தா நான் முடிக்கிறேன். கரெக்டா 8 மணிக்கு முடிச்சுவேன். இன்னும் 4 நிமிஷம் இருக்கு. வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:13 எடுத்து வாசிக்கலாம். எடுத்துட்டீங்களா? பிலிப்பியர் 2:13 எடுத்து வாசிக்கலாம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி என்ன சொல்றாரமா? தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாயிருக்கிறார். ஆண்டவர் எப்படியாவது உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பார். அந்த விருப்பத்தை என்ன காரியம்னா அதை நிறைவேற்றி கொடுக்கிற தேவன். அவர் கைவிடவே மாட்டார். அதனால அந்த வசனம் கொஞ்சம் ஆழமா கவனிக்கணும். இந்த வசனத்தை மேலோட்டமா பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. வாசிக்கமா. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் என்னவுமா? விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். உண்டாக்குகிறவராக என்ன காரியம் இருந்தாலும் சரி, உன் வீட்டுக்குள்ள என்ன ஒரு காரியம் நடக்கணும், உன் செய்கையில, உன் வாழ்க்கையில, எண்ணங்களை, சிந்தனை எதுவா இருந்தாலும் தேவன் தான் அதை செஞ்சு கொடுக்கும். புரியுதா? இந்த வசனம் புரியுதா? புரியலன்னா சொல்லுங்க இன்னொரு தடவை. இல்லையா? இன்னொரு தடவை வாசிக்கிறேன், கேளுங்க. வாசிக்கும் பொழுது அது புரியும். வாசிக்கமா. நல்லா கவனிங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை நீ என்ன விரும்புகிறாயோ அந்த செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறார். என்ன காரியத்தை நீ விரும்பினாலும் அதை செஞ்சு கொடுக்கிறது அவர். நீ என்ன காரியம் விரும்புறியோ, இது வந்துட்ட ஆண்டவர் சமூகத்தில் நின்னுட்ட, என் பிள்ளைக்கான ஜெபம் பண்ணிட்ட, கர்த்தர் நிச்சயமா என் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பா. நீ போயிரு. அதுக்கப்புறம் கர்த்தர் பதில். உன்னை நீ தண்டனை, நீ ஒரு பாவம் செய்யும் பொழுது உனக்கு தூக்கு தண்டனை ரெடி பண்றாரு தானே இல்லையா? உனக்கு ஒரு மரண தண்டனை வைக்கிறாரு. நம்ம எங்க ரொம்ப நெருங்கிட்டு இருக்கிறோம்? எங்க தெரியுமா? நம்ம ரொம்ப நெருங்கி நரகத்துக்கு பக்கத்துல ரொம்ப நெருங்கிட்டு இருக்கிறோம். நல்ல பாதாளத்துக்கு பக்கத்துல ரொம்ப பக்கத்துல போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்டு விடுதலை அடிச்சு வெளியே வந்துடும். ஆண்டவர் வேண்டாம், அங்க வேண்டாம், இங்க வேண்டாம், இங்க வந்துருங்க. இதுதான் நமக்கு தேவை. இதை விட்டுட்டு போயிட்டோம்னா நம்ம உள்ள போய் மாட்டிக்குவோம். உண்மையா இல்லையா? அப்பா கிட்ட கேட்டு, ஆண்டவரை எப்படியாச்சும் என் மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுங்க. அது உங்களால மட்டும்தான் முடியும். என் வீட்டுக்குள்ள என்ன நடக்கணுமோ, என்ன நடக்கூடாது, என்னுடைய நினைவுகள் வேண்டாம், என்னுடைய வழிகள் வேண்டாம், நீங்க செய்யுங்க. என் கணவனை கொடுத்துட்டேன், என் மனைவி கொடுத்துட்டேன், பிள்ளைகளை கொடுத்துட்டேன், எதிர்கால திட்டங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லும் பொழுதுதான் அவர் உயர்ந்தவர். அல்லேலூயா. அவர் நிறைவானவர். நிறைவானவர் வரும் பொழுது குறைகள் எல்லாம் ஓடி போகும். விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பார். அப்பா கிட்ட மட்டும்தான் நீ சொல்ற. காது அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. வேற யாருக்கிட்ட நீ சொன்னீங்கன்னா, ராஜ்குமார் வந்து சொல்லியிருப்பாரு, நேத்து அப்படியாமா அப்படின்னு சொல்லி. நான் அதை கேட்டுட்டு போய், அப்படி இல்லை இப்படியா, நான் அங்க போய் அவர்கிட்ட சொல்லுவேன். அவங்க சொல்ல, அப்படி இல்லை இப்படி இல்லை, அது அப்படியாமா. அது எங்க போய் சேர்ந்துரும்? அவர் சொன்னது ஒரு வார்த்தை தான், இங்க சொன்னது எங்க ஆயிடும்? அப்படியே 10 கூட்டி 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 பெருகி போய் நம்ம வாழ்க்கையை நாசமாக்கிடுவாங்க. அதனால ஒரு செவி மட்டும் தான் நமக்கு உண்டு. ஒரே ஒரு செவி மட்டும் தான், ஒரே ஒரு ஜீவனுள்ள தேவன் மட்டும் தான் நமக்கு சொந்தக்காரன். அவருக்கு நமக்கு உறவு அவருக்குள்ள தான். வேற யாரு கூட இல்லை. வேற யாரு கூட போய் நீ பேசுனா அசிங்கப்பட்டுட்டு வருவேன். அல்லேலூயா.
அசிங்கப்படுனா வெளியே போய் பேசு, நீ நல்லா இருக்கணும்னு சொன்னா ஆண்டவருக்கு பேசு. ஹalleluya. கர்த்தர் நடத்துவார். வாசிக்கலாமா? 2 நாளாகமத்தின் புத்தகம் 7 எடுத்து வாசிக்கலாம். சீக்கிரமாய் வாசிங்க. 2 நாளாகமம் 7:14 வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 14 வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, என்ன சூப்பரா பேசுறாரு பாருங்க இல்லையா? வாசிக்கமா? தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். சூப்பரா சொல்றாரா இல்லையா? இது எல்லாத்துக்கும் தெரியும் இல்ல? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆனா இன்னைக்கு நமக்கு அது தேவை. இன்னைக்கு நமக்கு தேவை. 8 மணி ஆகல, இன்னும் டைம் இருக்கு, நான் கரெக்டா முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. அவர் சொல்றாரு பாருங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். நான் கிறிஸ்துவன் என்று சொல்வது காட்டிலும் அவருடைய நாமத்தை நான் தரித்திருக்கேன் என்று சொல்றதுதான் பெருசு இல்லையா? ஆமாவா இல்லையா? அவர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. முதல்ல தாழ்த்து. ஜபத்தை போய் கட்டளையை கொடுக்காது, கட்டளை போடாது, ஆண்டவருடைய கட்டளை சொல்லாது. இது அப்படி செஞ்சிருக்க, முடிச்சிருக்க, அப்படியா இப்படியா வேலைக்கார மாதிரி நடத்திடாதீங்க. ஆண்டவர் அவர். யார் இவரு? அவர் ஆண்டவர். அவர் உனக்கு தகப்பன், தாய், எல்லா ஸ்தானத்துல இருக்காரு. நீ அம்மான்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அம்மாவா வேலை செய்வார், அப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா அப்பாவா வேலை செய்வாரு. ஹல்லேலூயா. ராஜாவா கூப்பிட்டீங்கன்னா எனக்கு ஆதி முதல் அவர் தான் எனக்கு ராஜா நீ நினைச்சினா அவர் ராஜாவா இருந்து செய்வார். ஹல்லேலூயா. ஆதி முதல் எனக்கு அவர் ராஜா இல்லையா? ராஜாவாக என் தேவனே நீ என்னை கைவிட மாட்டேன்னு சொன்னா அவர் கைவிட மாட்டார். அப்ப அவர் சொல்றாரு, அவர்கிட்ட போய் கட்டளை ஒண்ணுமே வேண்டாம், தாழ்த்த வேண்டும். இயேசு கிறிஸ்து அதனாலதான் முகம் கூப்பிட விழுந்தார் இல்லையா? முகம் கூப்பிட விழுந்து உங்களுக்கு சித்தமானால். எவ்வளவு வசனத்தை ஆர்டர் நீ கொடுத்துட்டாரு பாத்தீங்களா? இருக்கு. ஆனா சொல்றா பாருங்க, அவர் சொல்றாரு, தாழ்த்தி ஜெபம் பண்ணி. ஜெபம்னா என்னங்க? சும்மா ஜெபம் பேசுறது. அவரும் நானும் பேசுறது. நீ பேசுற நானே கேட்க மாட்டேன் இல்லையா? இல்ல இந்த அம்மா வந்து பேசுச்சுன்னா ஐயோப்பா சாமி, ஐயோ சாமி, இப்படி அப்படி அப்படி சொல்றதுக்குள்ளார நமக்கு என்ன ஆயிடும்? முடியாது. ஆமா தானே? எத்தனை பேர் பிரச்சனை நான் கேட்டு இருக்க முடியும்? முடியவே முடியாது. ஆமாங்க சரிங்க பாத்துக்கலாம், அவ்வளவுதான். ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா செய்வார்? கேட்கிற தேவன். கருத்தாய் கேட்பாரு, நிதானமா கேட்பாரு, உட்கார்ந்து கேட்பாரு. கண்ணுல நீ தண்ணி வெடிக்கிறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து தொடச்சிட்டு இருப்பாரு. ஹல்லேலூயா. அதெல்லாம் துருத்தியில சேர்த்து வச்சு தூக்கி பார்த்துட்டு இருப்பாரு. இது யாருடைய பேர்ல இருந்துச்சு இந்த தண்ணீர்னு சொல்லி அவருக்கு தெரியும். கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன், சும்மா நிக்கிற தேவன் அல்ல. அதனால சொல்லி ஜெபம் பண்ணும்போது அவர்கிட்ட நீ பேசுற. சர்வ வல்லமுள்ள தேவன் வந்து உனக்கு காத்து இருக்கிறார், எனக்கு காத்து இருக்கிறார், நமக்கு காத்து இருக்கிறார். சர்வத்தையும் படைச்ச ஜீவனுள்ள தேவனை நீ கூப்பிட்டு வந்து வேலைக்கார மாதிரி நிக்கிறாரு பாரு. அதுதான் நீ கொழுப்பு செய்யற இல்லையா? அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கொழுப்பு. அவர் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வராரு பாத்தியா? நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்து நிக்கிறாரு பாத்தியா? அதுதான் பெரிய பிரச்சனை. ஆண்டவர்கிட்ட ஒரு பிடிக்காத காரியம். எந்த இடத்துல நின்று கேக்குறீங்களா? எந்த இடத்துல நின்று கூப்பிட்டாலும் அவர் வருவார். ஹல்லேலூயா. ஆனா அவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க, எத்தனையோ லட்சம் மடங்கு பூமியை விட சூரியன் பெருசு, 13 லட்சம் மடங்கு பெருசுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய சூரியனை படைச்ச ஆண்டவர் நீ கூப்பிட்டு வந்து நிக்கிறாரு பாருங்க. அதானே உனக்கு, அதானே நமக்கு தைரியம் இல்லையா? அவர் வந்துருவாரு, மன்னிச்சிருவாரு, விட்டுருவாரு நம்மள, அவ்வளவுதான். இதுதான். ஆனா அங்க சொல்றாரு ஜெபம். ஜெபம் தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுதுதான் கர்த்தர் காரியத்தை வாசிக்கமா? என் முகத்தை தேடி பாருங்க, தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, கர்த்தருடைய முகத்தை தேடு. வேற எங்கேயுமே நீ போகாத. நான் மறுபடியும் இன்னைக்கு எதை சொல்லித்தரேன். வாழ்நாள் முழுதும் களி கூர்ந்து மகிழும்படி ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்துல போய் பிடிச்சுக்க, அவரை காலை பிடிச்சுக்க. ஆண்டவரே நீங்க என்ன ஆசுவத்தா மட்டுமே நான் உங்களை விடுவேன், இல்லைன்னா போக மாட்டேன். யாக்கோபு அப்படிதான் செஞ்சாரு. இன்னைக்கு உலகம் முழுது இஸ்ரவேல் என்று சொல்லி எப்படி பேர் வந்துச்சு? அவன் போராடி ஜெபிச்சனாலதான், இல்லைன்னா வரவே வராது. நீ போய் நின்று கேளு. ஆண்டவர் அவருடைய முகத்தை தேடு. வேற எந்த முகமும் உலகத்துல நிக்கவே நிக்காது. உன் முகத்தையே போய் நீ எடுத்து படிச்சுன்னு வச்சுக்க, கண்ணாடியில போய் பார்த்தேன்னு வச்சுக்க, புதிய ஏற்பாடு கண்ணாடியில போய் பார்த்தீங்கன்னா உன் முகம் கொஞ்ச நேரம் அப்படி தெரியும், அப்புறம் நிழலாட்டமா அப்படியே போய் மறைஞ்சு போயிடும். உன் முகத்தை நீயே மூந்து பாரு, அப்படியே பாரு, கண்ணு முன்னாடி வருதான்னு பாரு, கன்றாவே இருக்கும். 2 நிமிஷம் கூட உன் மூஞ்சி வராது. நீ வேணா யோசனை பாரு, கண்ணு மூடி பாரு, உன் மூஞ்சி வருதான்னு பாரு. பிராக்டிகலா நின்று பாருங்க, வரவே வராது. அதுக்குதான் சொல்றது அவருடைய முகத்தை.
இல்லையா? இந்த தேவன் எப்போது சொல்றதா, இந்த தேவன் என்றென்றைக்கும் நம்முடைய தேவன். அவருடைய முகத்தை போய் தேடு, வேற தேடு. இவர்தான் நமக்கு தேவன் சொல்லியிருக்காரு. என் ஜனங்கள் என்னை தாழ்த்தும் பொழுது, தங்களை தாழ்த்தும் போது, வாசிங்கம்மா வாசிங்கம்மா வாசிங்கம்மா, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் திரும்ப வேண்டும். திரும்பணும். நம்ம திரும்பலன்னா நமக்கு தான் நாசம், வேற எங்கேயும் இல்லை. நம்ம தான் நாசமாக போறோம், வேற யாரும் நாசமாக. வெளியிருந்து நான் தான் போனவருமே சொன்னேன், வெளியிருந்து யாருமே நமக்கு சூனியம் வைக்கிறது இல்லை, இல்லையா? வேற யாருமே நமக்கு மந்திரம் வைக்கிறது இல்ல, யாருமே நம்ம சாகடிக்க வர போறது இல்ல. நானே எனக்கு மந்திரம் வச்சுக்கிறேன், நானே எனக்கு சூனியம் வச்சுக்கிறேன், நானே நான் பாவம் செஞ்சுக்கிறேன், நான் தான் என்னை கொண்டு போய், நான் தான் என்னை அடக்கம் செய்கிறேன். எங்கே நரகத்துல கொண்டு போறது? நான் தான் என் சரீரத்தை கொண்டு போயிட்டு இருக்கேன். அல்லேலூயா. வேற யாருமே கொண்டு போகல, நானே என்னுடைய வாழ்க்கையை நானே கொண்டு போய்கிட்டு இருக்கேன். யாரு கூட போறேன்? அதிக நேரமா சாத்தான கூட நான் போய் கொண்டிருக்கிறேன். ஆனா கர்த்தர் மாற்றக்கூடிய ஒரு வல்லமுடைய வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான். இப்பதான் சொன்னாரு இல்லையா? இப்பதான் சொன்னாரு, யாக்கோபு சொன்னாரு, இங்க இடத்துல ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்டாரு, ஆண்டவர் பேசினாரு. அதுக்குள்ள இப்ப எங்க போயிட்டாரு? பரலோகத்துல இருக்கிறாரு. அவர் சொல்றாரு பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற நான் எங்க இருக்கிறார்? நம்முடைய ஆண்டவர் உயர் ஸ்தலத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் தான் இறங்கி வந்து நீ ஜெபிக்கும் பொழுது உன் ஜெபத்தை கேட்கிறார். கரங்களை தட்டு. பரலோகத்தில் இருக்கிற தேவன் தான் நீ ஜெபிக்கும் பொழுதெல்லாம் வராது. எத்தனை ஆயிரம் பேர் ஜெபிக்கிறாங்க, பரலோகத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கிறார் இல்ல? ஒவ்வொரு நிமிஷம் இறங்கி இறங்கி வந்து கேட்கிறார். இந்த அம்மா இந்த மீனம்மா என்னத்துக்கு அழுகுதுமா? சாமி ஏமா அழுகுறீங்க? இறங்கி வர கூப்பிட்ட மாத்திரத்திலே பதில் கொடுக்கிறது. ஒரு விதவை போய் அந்த தேசத்துல இருக்கிற ஒரு அதிகாரத்துல இந்த காரியத்தை எனக்கு செய்யுன்னு சொன்னா, அவன் அலட்டிக்காம அவன் செஞ்சு கொடுக்கிறான்னு சொன்னா, என் ஆண்டவர் அலட்டிட்டு ஓடுற ஆண்டவரா? இல்லவே செஞ்சு கொடுக்கிற தேவன். அதனால சொன்னார் பாருங்க, பாவத்தை மன்னித்து எங்க இருந்தாமோ பரலோகத்திலிருந்து நான் கேட்டு அவள் பாவத்தை மன்னித்து அவள் தோஷத்தை தேசத்தின் சேமத்தை அவரு அவ்வளவு காரியங்கள் செய்கிறார். பாவத்தை மன்னிச்சுட்டேன்னு சொல்றாரு. ஆனா தேசத்துல சேமத்தை நான் என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன்னு சொல்றாரு. உனக்கு மட்டும் இல்ல, மன்னிப்பை கொடுக்கிறாரு, தேசத்துக்கே சேமத்தை கொடுக்கிறாரு. ஒருத்தருக்கு ரெண்டு பேர் இல்ல. நீ வாழ்கிற நம்ம மட்டும் நம்ம நல்லா இருந்துட்டா இந்த தேசமே என்ன ஆயிடும்? சூப்பரா. வேற யாருமே இல்லை. இந்த ஒரு காரியத்தை செஞ்சதுக்கு ஆண்டவர் இவ்வளவு காரியத்தை செஞ்சு கொடுக்கிறாரு. இன்னும் வாசிக்கணும்னா கரெக்டா டைம் ஆயிடுச்சு, முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். 8:05 ஆச்சு. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க முடியல. சங்கீத புஸ்தகம் 143:10 எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 143:10 எடுத்து வாசிக்கலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. புரிஞ்சுது? புரியல. அக்கா வாசிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய என்ன? ஆண்டவருக்கு என்ன தெரியும்? அவரு கூட பேசணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவரு கூட இருக்கணும் இல்லையா? புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னா டைவர்ஸ். அம்மாவா இல்லையா? அதே மாதிரி அவரும் நீ சேர்ந்து வாழணும்னா டைவர்ஸ். இதுதான் சொல்றாரு. உமக்கு பிரியமானது செய்ய ஜெபிக்கணும், ஆண்டவர் கூட இருக்கணும், பேசணும், இரவும் பகலும் அவர் கூட பேசணும். இதுதான் சொல்றாரு பாருங்க. பாருங்க அவசியமா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. பரிசுத்த ஆவியின் வல்லமைக்குள்ள நிரம்பி ஜெபம் பண்ணுவதை ஆவியினை நடத்துவார். அல்லேலூயா. அதனாலதான் ஆவியின் அப்போஸ்தலர் 1:8 சொல்லுவார், அவளே சொல்லிட்டாங்க. பரிசுத்த ஆவியின் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்க பலனடைந்து இல்லாத சமயத்துல எருசலேம் நீ உலகத்தின் சாட்சியா இருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியின் கர்த்தருடைய ஆவி எங்கெங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியின் வாக்கு கடங்காத பெருமை சொல்ல வேண்டுதல் விண்ணப்பத்தை செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் கைவிட மாட்டார். அவர் சமூகத்துல போனா இந்த ஆவியான நல்ல ஆவியான அவருக்கு பிரியமானது செய்ய அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். வாசிக்கலாமா? சீக்கிரமா எபேசியர் 5:10 எடுத்து வாசிக்கலாம். 2 வசனத்தை நான் முடிச்சிடுறேன், தயவு செஞ்சு வாசிங்க. வாசிங்க எபேசியர் 5:10 வாசிங்க. எடுங்க சீக்கிரமா. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள்.
அவர் மட்டும்தான் உங்களை சோதிக்கணும் இல்ல, அல்லது சாத்தான் மட்டும்தான் உங்களை சோதிக்கணும் இல்ல, நீ சோதிச்சு பாரு, உன்னை நீ சோதிச்சு பாரு, கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்னன்னு சொல்லி நீ சோதிச்சு பாரு. அல்லேலூயா. உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபம் கேட்கப்படும், கைவிட மாட்டாரு. ஆண்டவர்கிட்ட சொல்லுது. சங்கீதம் 51 எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். 51:10 எடுத்து வாசிக்கலாம். 51:10 எடுத்து வாசிக்கலாம். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டி, தேவனே சுத்த இருதயத்திலே என்னை சிருஷ்டியும். இந்த இறுதி இல்லைன்னு சொன்னா அசிங்கம், ஜெபம் கேட்கப்படாது. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாமல் இருமாண்டவரே. இது சொல்லணும் இல்லையா? இருதயத்துல சுத்தம் இல்லைன்னு சொன்னா நம்மளால அவருடைய பரிசுத்தாவி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா ஆளுகை செய்யும். அதனாலதான் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தாவின் இடத்துல எடுத்துக்கொள்ளாமல் இருமாண்டவரே. நீங்க கேட்கணும், ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்கணும். அப்பதான் நம்ம ஜெபம் அவருக்கு பிரியமானதை நம்ம செய்ய கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த நல்ல ஆவியினர் தான் நல்ல வழியில என்ன செய்வாரு, நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அதுல வாசிக்கும் தானியேல் புத்தகம் 6:10 கடைசியா முடிக்கிற பாருங்க. ஆண்டவர் சமூகத்துல தேவ வார்த்தையோடு கூட இன்னைக்கு நம்ம முடிக்க போகிறோம். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே என்னதுக்கு நேராக, எருசலேமுக்கு நேராக பலகாணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும். எத்தனை வேளை? இங்க ஒரு வேலைக்கே இங்க முக்குது, இதுல வேற 3 வேளையில முடிக்கிறாங்க. செய்து தினமும் 3 வேளை தான் முன் செய்து வந்தபடியே. தாக்கிஸ் பிறந்துச்சு, அந்த காரியத்தை செய்யக்கூடாது, நீ இதைதான் செய்யணும், ராஜாவை தான் நீ என்ன செய்யணும், பொற்சிலை தான் நீ நடக்கணும். எல்லாம் பாருங்க, தானியேலுடைய காரியங்கள் வரும்போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில நடக்கும்போது இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா? கொண்டு போய் 3 பேரை கொண்டு போய் நெருப்புல போடுறாங்க, அக்னியில கொண்டு போய் போடுறாங்க, தானியேலை பிடிச்சு கொண்டு போய் எங்க போடுறாங்க, சிங்கத்துல போடுறாங்க. போட்ட ராஜா தான் போட சொல்றாரு, ஏன்னா அவர் போட்ட கட்டளை தான், அதை மாற்ற முடியாது. கொண்டு போய் சிங்கத்துக்கு வாயில போட்டாரு. ஆனா பாருங்க, காலையில ஓடி வராரு. ஓடி வந்தது யாரு? ராஜா ஓடி வராரு. ராஜா ஓடி வந்து கேட்கிறாரு, தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? நல்லவரா? அவர் வல்லவரா? அவர் சொல்றாரு, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. ஹல்லேலூயா. ராஜாவே நீர் என்றும் வாழ்க. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக. சிங்கத்துடைய வாய்க்கு எதனாலே தப்புவித்தார் என்று சொல்லி நீ அறிந்து கொள்ள வேண்டும். அவர் 3 வேளை தேவனுடைய சமூகத்தில் எருசலேமை நோக்கி பலகாணிகளை திறந்த தேவ சமூகத்தில் 3 வேளை காத்திருந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அவருக்கு தன்னுடைய ஜீவனுக்கே ஒரு ஆபத்து வந்தது இல்லையா? அவர் கொண்டு போய் பிடித்த சிங்கத்தின் வாயிலை போட்டாங்க. ஆனா ஒரு சிங்கமா அவரை மூந்து கூட பார்க்கல. அல்லேலூயா. ஆனா யார் அவருக்கு விரோதமாய் புறம் கூறினார்களோ அவங்க போறதுக்கு முன்னாடி சிங்கம் மேல வந்தது. அல்லேலூயா. பாய்ச்சி வந்து பிடிச்சி தின்னு போட்டுச்சு. அல்லேலூயா. இத நல்லா அறியும். 3 வேளை ஜெபம், 3 வேளை ஜெபம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி உனக்கு தெரியும், நமக்கு தெரியும். அப்ப இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம செய்யக்கூடிய காரியம் ஒண்ணே தான் ஜெபம். அவரை தேடு, அவர் உன்னை பிடிச்சுக்குவார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை செவிப்பார். ஆண்டவர் ஏதாவது பேசியிருப்பாருன்னு சொன்னா யாராவது ஒருவர் செவிக்கலாம், ஜெபித்து முடிக்கலாம். Praise God. Thank you, Lord Jesus. Amen. Praise God. Amen. Praise God. Amen. Praise God. Thank you, Lord Jesus. Amen. Amen. Praise God. அப்பா தானியேல் தங்கள் வாழ்க்கையில 3 வேளைக்கு சமூகத்திலே காத்திருக்கும் போது ஆண்டவரே, அப்பா பல நன்மைகளை தானியேலுடைய வாழ்க்கையில் செய்தது போல ராஜா எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உங்க சமூகத்திலே காத்திருக்கிறதுக்கு தேவன் தாமே பெரிய காரியத்தை
செய்வீராக. Amen. Praise God, Jesus. அப்பா அந்த நல்மனதோடு ஆண்டவரே பரிசுத்த இருதயத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருக்க தேவன் தாமே உதவி செய்வீராக ராஜா. அப்பாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Amen. Praise God. பெரிய காரியங்களை செய்வீராக நன்றி Amen. துதிக்கிறோம் ராஜா. அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்க வந்த நாட்கள் ஆண்டவரே அப்பா உம்மை தேடாம உங்களோட இருக்காம ராஜா எங்க நாட்களை எங்க நேரங்களை வீணடித்து வந்தா தயவு செய்து எங்களை மன்னித்து ஆண்டவரே. இந்த வார்த்தை மூலமாக அதிகமாய் உங்களோடு நெருங்கத்தக்கதாய் தேவன் ஆண்டவரே பெரிய காரியத்தை செய்வனுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Amen. Thank you, Lord Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் நீங்க பொறுப்பெடுத்துக் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க என்ன ராஜா. குறைவோடு வந்தார்களோ ஆண்டவரே Amen. சதா அண்ணாலை போல இந்த சமூகத்தில் நாங்க வரும்போது ஆண்டவரே Amen. நாங்க கடந்து செல்லும்போது நிச்சயமா இருக்காதபடி ஆண்டவரே என்னுடைய எல்லா பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் Amen. இயேசுவின் நாமத்தினால். துதிக்கிறோம் ராஜா. பெரிய காரியத்தை செய்யுங்க. Amen. நீ மட்டும் காத்தீங்க இனிமேலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், எல்லாத்தையும் வெற்றி கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நேரில் வந்து உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.